துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே இரக்கமுள்ள தேவனே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா உண்மையுள்ளவரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே உயர்ந்தவரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே துதியில் மத்தியில் வாசம் செய்கிறேன் என்று சொன்ன தேவனே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே எங்கே ஒருவர் இரண்டு பேர் கூடினாலும் அங்கே இறங்கி வருவேன் என்று சொன்ன தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே நீர் இறங்கி வருகிற காம துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே நீர் கிரியை செய்ய போகிற காம துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே உன்னதரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா மகத்துவம் நிறைந்தவரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமை உள்ளவரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே அக்கினியாய் வருபவரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்ப போவதற்காக துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே நீர் இருக்கிறதற்காக துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா பரலோக ராஜாவே துதிக்கிறோம் 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 பரிசுத்த தந்தையே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா அப்பா பிதாவே இன்னும் அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்த தேவனே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா பரிசுத்த ஆவியே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா சுராஜாவே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா எங்களை இங்கே கூட்டி சேர்த்த கிருபைக்காக துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சப்பா இரக்கமுள்ளவரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா அல்பம் மேகமானவரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா யெகோவா ஈரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா சாலமின் ராஜாவே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா பள்ளத்தாக்கின் நீலி புஷ்பமே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா இம்மானுவேலரே துதிக்கிறோம் எபினேசரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா உன்னதரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா யெகோவா ஈரே துதிக்கிறோம் யெகோவா ராஃபா துதிக்கிறோம் 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 சப்பா யெகோவா ஷம்மா துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா யெகோவா ஷாலம் துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா சேனைகளின் கர்த்தரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா பரிசுத்தரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா கணத்திற்கும் மகிமைக்கும் உரியவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா உயர்ந்தவரே துதிக்கிறோம் சப்பா உன்னதரே பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் சப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா மனிதர்களின் பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடைய ஒரே தெய்வமே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் மரித்த தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்காகவே மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவனே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே என்றென்றும் இருக்கிற தேவனே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மேல் எப்பொழுதும் கண்ணோக்கமாக இருக்கிற தேவனே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே நாங்கள் வழி மாறும்போதெல்லாம் எங்களை உணர்த்தி நடத்தின தேவனே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே எங்களை இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனே துதிக்கிறோம் 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 சப்பா ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி சப்பா துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆராதனையும் தப்புனே சப்பா நீர் ஆண்டவரே பொறுப்படுத்ததற்காக துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே இரக்கமுள்ள தேவனே துதிக்கிறோம் 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 சப்பா பரிசுத்தரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே சதா காலங்களிலும் இருக்கிறவரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே மூன்றில் ஒன்றானவரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா உண்மையுள்ள தேவனே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா இரக்கமுள்ள தேவனே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே மீண்டும் வருகிறவரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் சப்பா ஆண்டவரே சோத்ரம் 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 சோத்ரம். சரி, எல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம எழும்பி நின்று அப்படியே பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரும் அப்படியே நம்ம வரவேற்போம். எல்லாம் அப்படியே நம்ம எழும்பி நிற்போம். அப்படியே பிதாவாகிய தேவனை எங்களுடைய ஆலயங்களுக்குள்ளே வாங்க, சோத்திரம் எங்கள் ஆராதனைக்குள்ளே வாங்க, சோத்திரம் சோத்திரம் நடத்துகிற தேவ ஊழியருக்குள்ளே வாங்க. ஆண்டவர் நீங்கள் நடத்தி தாங்க, இந்த கூட்டங்களை நடத்தி தாங்க. அப்படி எல்லாம் எழும்பி நின்று அப்படியே ஆண்டவர் நோக்கி அப்படியே மனசார சோத்திரம் எல்லாம் ஒரு மனதோடு இப்படி கேட்போமா? அப்படியே கேட்க ஆரம்பிங்க பார்க்கலாம். அப்படி
அப்படியே வாய்க்குள்ள திறந்து கேளுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். நல்ல வாய்க்குள்ள திறந்து கேட்க ஆரம்பிங்க. பிதாவே, எங்கள் ஆலயம் எங்களுக்குள்ளே வாங்க. குமாரன் இயேசுவே வாங்க. பரிசுத்த ஆவியானவரே வாங்க. எங்கள் ஆராதனைக்குள்ளே வாங்கன்னு கேளுங்க. நல்ல வாய்க்குள்ள திறந்து கொஞ்சம் உற்சாகமாக ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்கள் ஆலயங்களுக்குள்ளே வாங்கப்பான்னு கேளுங்க. தேங்க்யூப்பா, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே வாங்க. அப்படியே பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஆலயங்களுக்குள்ளே வாங்க. எங்கள் ஆலயங்களுக்குள்ளே வாங்க. எங்கள் ஆலயங்களுக்குள்ளே வாங்க. எங்கள் ஆலயங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மகிமையினால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மகிமையினால் நிரப்புங்க. உங்கள் மகிமையினால் நிரப்புங்க. உங்கள் மகிமையினால் நிரப்புங்க. உங்கள் மகிமையினால் நிரப்புங்க. ஆண்டவர் உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் ஆராதனைக்குள்ளே வாங்க. எங்கள் ஆராதனைக்குள்ளே வாங்க. எங்கள் பாடல் பகுதிகளுக்குள்ளே வாங்க. எங்கள் ஆராதனை பகுதிகளுக்குள்ளே வாங்க. சோத்திரம் 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 சோத்திரம். தேவ செய்திகளுக்குள்ளே நீங்கள் வாங்க. ஆமீன். விடுதலையின் ஜெபத்துக்குள்ளே நீங்கள் வாங்க. ஆமீன். வார்த்தைக்குள்ளே நீங்கள் வாங்க. உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஆலயங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியே வாய்களை திறந்து கேளுங்க பார்க்கலாம். அப்படியே வாய்களை திறந்து கேளுங்க. உங்கள் சத்தம் பக்கத்தில் இருக்கவங்களுக்காக கேட்கணும். உங்கள் சத்தம் பக்கத்தில் இருக்கவங்களுக்காக அப்படியே கேட்கணும். தேங்க்யூப்பா, உமக்கு நன்றி. தேங்க்யூப்பா, உமக்கு நன்றி. தேங்க்யூப்பா, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் வாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே வாங்க. எங்கள் ஆலயங்களுக்குள்ளே வந்து எங்கள் ஆலயத்தை நிரப்புங்க. எங்கள் ஆலயத்தை நிரப்புங்க. எங்கள் ஆலயத்தை நிரப்புங்க. நாங்கள் எல்லாம் ஒருமுனைப்படுகிறோம் ஐயா. நாங்கள் எல்லாம் ஒருமுனைப்படுகிறோம். எங்கள் ஆலயத்தை உங்கள் மகிமையினால் நிரப்புங்க. எங்கள் ஆலயத்தை உங்கள் மகிமையினால் நிரப்புங்க. எங்கள் ஆலயத்தை உங்கள் மகிமையினால் நிரப்புங்க. எங்கள் ஆலயத்தை உங்கள் மகிமையினால் உங்கள் மகிமையினால் 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 நிரப்புங்க. உங்கள் மகிமையினால் நிரப்புங்க. உங்கள் மகிமையினால் நிரப்புங்க. உங்கள் மகிமையினால் நிரப்புங்க. ஆண்டவரே உங்கள் மகிமை உங்கள் மகிமையினால் நிரப்புங்க. நிரப்புங்க 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 நிரப்புங்க. உங்கள் மகிமையினால் நிரப்புங்கப்போ. உங்கள் மகிமையினால் நிரப்புங்க. உங்கள் மகிமையினால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே உங்கள் மகிமையினால் நிரப்புங்க. உங்கள் மகிமையினால் நிரப்புங்க. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டில் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று எழுதி இருக்கிறதே ஆண்டவரே. இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை ஆண்டவரே பெரிதாக இருக்கும்படிக்கு உங்கள் ஆவினால் நிரப்புங்கப்பா. உங்கள் ஆவினால் நிரப்புங்க. உங்கள் ஆவினால் நிரப்புங்க. உங்கள் ஆவினால் நிரப்புங்க. உங்கள் ஆவினால் நிரப்புங்க. எங்கள் ஆலயத்துக்குள்ள தேவ மகிமை இறங்கி வரட்டப்பா. தேவ மகிமை இறங்கி வரட்டும். தேவ மகிமை இறங்கி வரட்டும். தேவ மகிமை இறங்கி வரட்டும். தேவ மகிமை இறங்கி வரட்டப்பா. தேவ மகிமை இறங்கி வரட்டும். தேவ மகிமை இறங்கி வரட்டும். தேவ பிரசன்ன இறங்கி வரட்டும். தேவ பிரசன்ன இறங்கி வரட்டும். தேவ ஆவியானவருடைய ஆளுகை இறங்கி வரட்டும். தேவ ஆவியானுடைய ஆளுகை இறங்கி வரட்டும். ஆளுகை இறங்கி வரட்டும். ஆளுகை இறங்கி வரட்டும். மகிமை இறங்கி வரட்டும். மகிமை இறங்கி வரட்டும். மகிமை இறங்கி வரட்டும். மகிமை இறங்கி வரட்டும். தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும். கேளுங்க பார்க்கலாம். நல்லா ஒருமனப்படுங்க. தேவனுடைய மகிமை நம்முடைய ஆலயத்தை நிரப்பட்டுங்க. ஆமீன். பூர்ணமாக நிரப்பட்டும். ஆமாம். தேங்க்யூப்பா, உமக்கு நன்றி. தேங்க்யூப்பா, உமக்கு நன்றி. இன்னும் நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. இன்னும் உங்கள் மகிமையினால் நிரப்புங்கப்பா. உங்கள் பிரசனத்தினால நிரப்புங்கப்பா. இன்னும் நிரப்புங்க. இன்னும் நிரப்புங்க. இன்னும் நிரப்புங்க. ஆமே நாமே நாமே. நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி நன்றி. எங்கள் ஆலயங்களுக்குள்ள மகிமை வேணாம் ஆண்டவரே. மகிமை வேணாம் ஆண்டவரே. உங்கள் பிரசனம் வேணாம்ப்பா. உங்கள் பிரசனம் வேணாம்ப்பா. உங்கள் பிரசனம் ஊற்றப்படட்டப்பா. உங்கள் மகிமை ஊற்றப்படட்டும். உங்கள் மகிமை ஊற்றப்படட்டும். உங்கள் மகிமை ஊற்றப்படட்டும். உங்கள் மகிமை ஊற்றப்படட்டும். அப்படியே ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரை எங்களை நிரப்புங்கன்னு கேளுங்க. ஆமாம். அந்த தொடக்கத்தில் இருந்து உங்கள் ஆவினால் எங்களை நிரப்புங்கன்னு கேளுங்க. பரிசுத்த ஆவினால் எங்களை நிரப்புங்கன்னு கேளுங்க. பரிசுத்த ஆவினால் என்ன நிரப்புங்கன்னு வாய்களை திறந்து கேளுங்க பார்க்கலாம். அப்படியே நீங்கள் கேளுங்க. அப்படியே கேளுங்க. அப்படியே கேட்டே இருங்க. ஆண்டோடைய ஆவினால என்ன நிரப்புங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. ஆலயத்தை நிரப்பியிருக்காருங்க ஆண்டவர். நம்மளை நிரப்பணும். தொடக்கத்திலிருந்தே நம்மளை நிரப்பணும். வாய்களை திறந்து கேளுங்க பார்க்கலாம். நான் மைக்கை அப்படியே சத்தம் குறைச்சிட்டேன்னா அப்படியே நீங்கள் குறைச்சிடணும். அப்படியே குறைச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும். நீங்கள் உங்களுக்காக கேளுங்க. வாய்களை திறந்து கேளுங்க. என்ன நிரப்புங்கன்னு கேளுங்க. எங்களை நிரப்புங்கன்னு கேளுங்க. உங்கள் பிள்ளைங்க நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா, எங்களை நிரப்புங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்கள் அழைப்பை பெற்றவங்க வந்திருக்கிறோம், எங்களை நிரப்புங்கன்னு கேளுங்க. நீங்கள் தானே ஆண்டவரே எங்களை அழைச்சிங்க. நீங்கள் அழைக்கப்பட்டவங்க நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தின்படி வாழ்க்கை நடத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நிரப்புங்கன்னு கேளுங்க. எங்களை நிரப்புங்கப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். பரலோகத்திலிருந்து ஆமேன் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் ஆலயத்தை நிரப்பட்டோம்ப்பா. எங்கள் ஆலயத்தில் இருக்க ஒவ்வொருவரும் நிரப்பட்டோம். தெய்வீக மகிமை நிரப்பட்டும். தெய்வீக பிரசன்னம் நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவர்
ஆவியானவர் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்க. ஷாபா ரபாலா ரகாடா த 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 ரபாலா ரகாடா த. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆமென் கட்டு அவிழ்க்கப்படட்டும். ஆமென் வல்லமை கட்டு அவிழ்க்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கட்டு அவிழ்க்கப்படட்டும். தேவ மகிமை தேவ பிரசன்னம் இயேசுவின் நாமத்தில் கட்டு அவிழ்க்கப்படட்டும். ஷாகா நாதா ரபாலா ரகா நாதா ராடாதா. எங்களுக்கு விரோதமா எங்க ஆலயங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாய் போகட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஆராதனைக்கு விரோதமா எழும்புகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. எல்லா இருள்களும் வெளியேறி போவதாக. எல்லா பொல்லாத மந்திரத்தின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு போவதாக. எல்லா அசுத்தத்தின் வல்லமைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ மகிமை இறங்கி வரட்டும். தேவ மகிமை இறங்கி வரட்டும். தேவ மகிமை இறங்கி வரட்டும். தேவ மகிமை இறங்கி வந்து எல்லா இருளும் அழிக்கப்பட்டு போகட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. எங்க ஆவியை எங்க ஆத்மாவை எங்க சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சோத்திரம். இந்த இடத்துல இருக்கிற எல்லா தேவப்பள்ளிகளும் ஒப்பு கொடுக்கிறோம். சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவர் நீங்க மகிமையாய் செஞ்சு தர போறதுக்காக உமக்கு நன்றி. கூட இருங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வரக்கூடிய நபர்கள் எல்லாம் கர்த்தர் நீங்கள் கொண்டு வாங்க. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய ஆமென் கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்புவிக்கிறோம். உங்கள் விருப்பத்தின்படி ஆண்டவர் எங்களை நீங்கள் நடத்துங்க. இந்த ஆராதனை நீங்கள் நடத்துங்க. பெரிய காரியங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் பெரியவர். எல்லாம் உட்காந்துக்கோங்க. பின்னாடி சேரில் இருக்கோங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஏன்னா நம்ம ஆட்களே கம்மியாக இருக்கோம். சேரை கேப் விடாதீங்க. பின்னாடி இருக்கவங்க தயவுசெய்து முன்னாடி வாங்க. முத்தக்கா அப்படி இல்லை, இந்த சேரில் வந்து உட்கார சொன்னேன். நீங்கள் சேரை முன்னாடிலாம் போடுதியே எப்படி பற்றியாலும் எங்கள் ஆள் முன்னாடி சேருக்கு வாங்க. நீங்கள் ஆமாம் ஆண்கள்லாம் அந்த சேருக்கு வாங்க. இந்த பைபிளை அது பின்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆட்களே கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா. இடையில கேப் விட வேண்டாம். சரி, கர்த்தர் பெரியவர். சரி, இந்த ஸ்பெஷல் கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் நன்றிகளையும் தெரிவித்து கொள்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாகவே பெரியவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்கிறவங்கலாம் ஆண்டவர் சாதனா ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா? அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சரி, வரக்கூடியவங்க ஆண்டவர் கொண்டு வருவார். சரி, நிச்சயமாகவே நம்ம என்ன செய்வோம், உற்சாகமாக பாடல் பாடும்போது நல்லா உற்சாகமாக கைகளை தட்டி நல்ல ஒருமனதோடு பாடலை பாடுவோம். கர்த்தர் பெரியவர். சரி, உங்கள் துக்கமெல்லாம் என்ன செய்யும்? சரி, கர்த்தர் பெரியவர். சரி, நம்ம நல்ல உற்சாகமாக பாடலை பாடி அவன் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவர். சரி டானி வா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு பாட்டு பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி நல்ல உற்சாகமா கை தட்டி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, முன்
சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. கஷ்டங்கள் வந்து மனிதனில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய், கரிரில் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய், என்னை நடத்தினா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. போதும் போதும் போதும், சோத்திரம், அல்லேலூயா. சரி, இன்னொரு பாட்டு பாடுவோம். ஓடாத, என்ன ஓடுதலே குறியா இருக்கிய, ஓட்டப்பந்தயம் வச்சுருக்காங்களா? சோத்திரம். சரி, கர்த்தர் பெரியவர். இழுக்க முடியல, துக்கம் தொண்டை அடைக்கி, ஆட்கள்லாம் வரலையா, பாட்டே வர முடியாது எனக்கு. உங்களுக்கு என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் 2 பேர் வந்துட்டீங்க, உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துட்டீங்க, உங்கள் வீட்டிலலாம் வந்துட்டீங்களா? அதனால் சந்தோஷமாக பாடுவோம். சரி, இன்னும் ஒரே பாடலை பாடி அப்படியே நம்ம நேராக ஐயா கையில் அப்படி நம்ம கொடுப்போம். கர்த்தர் பெரியவர். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 42ஆம் பாட்டு பாடுவோம். 42ஆம் பாட்டு பாடுவோம். கர்த்தர் பெரியவர். பாட்டு புக்கா இந்தாங்க தான் கொடுத்துட்டு 42ஆம் பாட்டு புக்கு அந்த அக்காவுக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க. பாட்டு சத்தம் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். கர்த்தர் பெரியவர். சரி, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அந்த பாடலை பாடி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சோத்திரம். இது என்னது? அப்போ இப்போ இவங்க 2 பேருக்கு தான் பார்க்க போகிறோம், பாட்டு எப்படி படிக்க போகிறாங்கன்னு. ஐயா, நீங்கள் தான் சர்ச்சி. பாட்டு புக்கு வேகமாக 2 பேர் கேட்டிருக்காங்க. இவன் 2வது பாட்டு புக்கு மாற்றிட்டான். சத்தம் இப்போ பிச்சுக்கிட்டு தான் வரப்போதுன்னு நினைக்கிறேன். பாடுவிய? சரி, பார்ப்போம் உங்கள் சத்தம். ஐயா பார்த்துக்கோங்க, அம்மா பிள்ளைய நல்லா பாடுவோம். சத்தம் வருதான்னு பாருங்கள். சரி, சத்தம் வரலன்னா அம்மா அடுத்த வர உங்களுக்கு அறிவிப்பில் நாங்கள் சொல்லிடுவோம். வந்தா தானே பார்த்தியா, வந்தா தானேயா, நீ சொல்லுவேண்ணா வரணும்ல. சரி, கர்த்தர் பெரியவர். ஒரு பாடலை பாடுவோம், நல்லா உற்சாகமாக நல்லா கைகளை தட்டி பாடல் பாடி அவன் நாமத்தை மேற்கொடுத்தோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். நல்லா உற்சாகமாக கை தட்டுவோம். உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே,
என் சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எல்லாம் வாய்களை திறந்து எந்த வேளையிலும் நல்ல உற்சாகமா துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னும் ஒரே ஒரு ஸ்டான்ஸ் மட்டும் நம்ம பாடிட்டு நம்ம இப்படி ஆராதனைக்குள்ள நம்ம போகலாம். ஆமாம், சோத்திரம். 9வது ஸ்டான்ஸு, மீட்பெரும் நீரே, என் மெய்ப்பெரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. அந்த ஒரு ஸ்டான்ஸ் மட்டும் அப்படியே நம்ம உணர்ந்தவர்களாக அப்படியே நம்ம பாடிட்டு அப்படியே நம்ம ஆராதனைக்குள்ளே போகலாம். ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்கள் செய்வார். சரி, நம்ம எல்லோரும் சேர்ந்து நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி பாடலாம். மீட்பெரும் நீரே, என் மெய்ப்பெரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பெரும் நீரே, என் மெய்ப்பெரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இன்னொரு முறை மீட்பெரும், மீட்பெரும் நீரே, என் மெய்ப்பெரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பெரும் நீரே, என் மெய்ப்பெரும் நீரே, மேன்மை
மகிமையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யாரும் அப்படியே நம்ம ஆராதனைக்கு அப்படியே நம்ம எல்லாம் எழுப்பி நிற்போம். இல்லை அப்படியே நம்ம எல்லாம் எழுப்பி நிற்போம். அப்படியே நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் சோத்ரம் வந்து அவங்க ஆராதனையில் அப்படி லீட் பண்ணுவாங்க. சோத்ரம் நல்லா முழு பலத்தோடு நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு வந்திருக்கிறார். ஆமென். இயேசு வந்துட்டார். 7 மணிக்கே வந்துட்டார். அல்லேலூயா. யார் வந்தாலும் ஒரு இல்லாட்டி அவர் வந்துடுவார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்க? பாஸ்டருக்கு பாரம் இருக்கும். என்ன பாரம் இருக்கும்? எல்லாரும் வந்தால் நல்லா இருக்குமேனு. அது அவருடைய பாரம். அப்படி இருக்கணும். தகப்பனுடைய இருந்தேன்னா அப்படி தான் இருக்கணும். நாங்கள் சுவிசேஷகர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 2 பேர் இருந்தாலும் அவர் வந்துடுவார். அல்லேலூயா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இயேசு எப்போவுமே வந்துட்டார். அழைக்கப்பட்டவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கொண்டு வந்துட்டார். இன்னும் யாராவது இருந்தால் கொண்டு வருவார், இல்லைன்னா அவ்வளவுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையிலே கர்த்தர் நம்மளை இன்னைக்கு இந்த கூட்டத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறாரு. என் பிள்ளைகள் வரணும், என்னை ஆராதிக்கணும், என் வார்த்தையை கேட்கணும்னு கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அதனால் நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆமென், ஆமென். அடிக்கடி சொல்லுவேன், இயேசு வரேன்னா என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலையும் வந்துடுவேங்காரு. இயேசு வரேன்னா ஆவியானவரெல்லாம் கூப்பிட வேண்டாம். இயேசுவே நீர் நல்லவர்னா வந்துடுவார். அவரை உயர்த்தும் போது வந்துடுவார். அந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா, எப்போ நீ எங்கே நின்று என்ன புகழ்ந்தாலும் நான் வந்துடுவேன். அது பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, அது வயல்வெளியாக இருந்தாலும் சரி, அது குளிக்கிற ரூமாக இருந்தாலும் சரி, அது கிச்சனாக இருந்தாலும் சரி, துணி துவைக்க இடமா இருந்தாலும் சரி, அப்படி ஆமீன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். துணி துவைக்க இடமா இருந்தாலும் சரி, முத்தமாக இருந்தாலும் சரி, பெட்ரூமாக இருந்தாலும் சரி, சர்ச்சாக இருந்தாலும் சரி, அவரை உயர்த்தும் போது வந்துடுவார். அல்லேலூயா. அப்போ இயேசு வரேன்னா அப்படியே வந்துட்டார். ஏன்னா நம்ம பாடிட்டோம்ல அல்லேலூயா. இப்போ நம்ம அவ்வளோ உயர்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். ஆண்டவரே நீர் நல்லவரப்பா, கண்களை மூடி நீர் நல்லவரப்பா, உண்மை உயர்த்ததுக்கு தான்ப்பா எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களாப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே நீர் நல்லவர், எங்கள் வாழ்க்கையில் நீர் நல்லவராக இருக்கிறீர்ப்பா, எங்களை பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமே, நம்முடைய மத்தியில் இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். நம்மை நேசிக்கிற இயேசு நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். நம்மை நேசிக்கிற கர்த்தர் நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். நம்மை ஆமென் பாதுகாக்கிற கர்த்தர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறாரு. இந்த இரவு கூட்டத்தில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கணும்னு இயேசு வந்திருக்கிறாரு. அதை உணர்ந்தவர்கள் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ராத்திரி வேளை ஒரு விடுதலையின் வேளையாய், அற்புதத்தின் ராத்திரியாய், அதிசயத்தின் ராத்திரியாய், மகிமையின் ராத்திரியாய் இந்த ஆராதனை ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுக்க வந்திருக்கிறாரு. பரலோகத்தை கர்த்தர் திறந்துட்டாரு. பரலோக தேவன் வந்துட்டாரு. சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோக மகிமை இறங்கி வருகிறது. எல்லா கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளலாமா அந்த தேவ மகிமைய? ஆமா, இயேசுவேன்னு கூப்பிட்டு பெற்றுக்கொள்ளலாமா? பரலோக மகிமையை பெற்றுக்கொள்ளலாமா? ஒவ்வொருவரையும் பரலோக மகிமை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். கரம் தட்டுகிறவங்க பிள்ளைகளை பரலோக மகிமை நிரப்பட்டும். ஒரு புதிய வல்லமையால நிரப்புங்க. ஆமா, இந்த இரவு கூட்டத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை, கையை தட்டி துதிக்கிற பிள்ளைகளை என் கர்த்தருடைய வல்லமை நிரப்பட்டும், என் கர்த்தருடைய வல்லமை நிரப்பட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளட்டும்பா.
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளட்டும்பா. பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்த ஆவியானவரே, ஆவியானவரே, நல்லா கையை தட்டி இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. உங்களை நிரப்ப வந்திருக்கிறாரு, உங்க சரீரத்தை நிரப்ப வந்திருக்கிறாரு, உங்களுக்கு விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறாரு, உங்க கரத்தை பிடிக்க வந்திருக்கிறாரு. இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம், இதுவரை இல்லாத ஒரு கிருபை. ராடா மாஷா காலா தானா ராட்டாராபோ ரீபா பாபா தூடா ராட்டாராவல பௌடா ரிகா தனமோ. பெற்றுக்கொள் 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 தேவ பிள்ளையே, கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள், கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள். உன்னை நிரப்ப கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறாரு. இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. நீ அதை மட்டும் சொல்லு, இயேசுவேன்னு கூப்பிடு. அவர் நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறாரு. ஒரு புதிய அக்கினி, ஒரு புதிய அக்கினி, ஒரு புதிய வல்லமாய் ஹல்லேலூயா சரீரத்தில் பாய்ந்து வருவதாக, சரீரத்தில் பாய்ந்து வருவதாக. ஆமென். ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர். பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே, பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. ஜீவ தண்ணீரின் அபிஷேகம், ஜீவ தண்ணீரின் அபிஷேகம். ராகா தாதா ஷாபா லாதா ராபா ராதா ராரா. எஸ் 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 எஸ். அக்கினி விழட்டும், அக்கினி விழட்டும். பரலோக அக்கினி, பரலோக அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி. பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே, பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. ஆமென். உணர்ந்து உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வச்சாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வச்சாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, போதகரே, வச்சாத ஜீவ நதியாக, வச்சாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வச்சாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வச்சாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, அமேன். கணுக்கால் அளவு போதாதையா, மிடுப்பு அளவு போதாதையா. நீந்தி நீந்தி அலலோயா, நீந்தி நீந்தி ஓ மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, ஆமென். வறுமையா இயேசுவே. ஓ வச்சாத ஜீவ நதியாக, வச்சாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வச்சாத நதியாக. ஆமென். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வச்சாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம், சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா போதகரே, வறுமையா. ஆமென் ஆமென் போதகரே. வச்சாத ஜீவ நதியாக, வச்சாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வச்சாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வச்சாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வச்சாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வச்சாத நதியாக, வச்சாத நதியாக, வச்சாத நதியாக. ஃபயர் ஃபயர். வச்சாத ஜீவநதி, வச்சாத ஜீவநதி, வச்சாத ஜீவநதி, வச்சாத ஜீவநதி. ஃபயர். வச்சாத ஜீவநதி பாய்வதாக. பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல,
தாராதுனி வேளையில நீந்தி 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 ஷாபாலாக தாரா 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 ஷாலா தாரா ரிமானா காத்தாரா பவுடா ரகத்துனா பெச்சுகொள் பெச்சுகொள் பெச்சுகொள். ஆமென். உனக்குள்ள ஜீவ தண்ணீர் ஓரட்டும், ஜீவ தண்ணீர் ஓரட்டும். விடுவிக்கிற ஜீவ நதி, ஆசீர்வதிக்கிற ஜீவ நதி, உயர்த்துகிற ஜீவ நதி, மேன்மைப்படுத்துகிற ஜீவ நதி, நடத்துகிற ஜீவ நதி. ஃபயர் ஃபயர். பெச்சுகொள் பெச்சுகொள். எஸ் எஸ் எஸ். உன்னை நிரப்பட்ட ஜீவ நதி, ஜீவ நதி, ஜீவ நதி. ஆமென். ஜீவ நதி, ஜீவ நதி, ஜீவ நதி. மகளை நிரப்பட்டோம், மகளை நிரப்பட்ட ஆண்டவரே. ஜீவ தண்ணீர் மகளை நிரப்பட்டோம். ஓ ஒரு புதிய நதி. ரிபா பாபா ஷகதாரபோ. ஜீவ நதி, ஜீவ நதி. பிள்ளையை நிரப்பட்ட ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். கணுக்கால் அளவல்ல, ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி. ஃபயர் ஃபயர் ஃபயர். நிரப்பட்ட 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 ஷகதாரபா தாராராராராராராபோ. அக்கினி அக்கினி. ஜீவ நதி, ஜீவ நதி, ஜீவ நதி. ஃபயர். ஜீவ நதி. நிரப்பட்ட நிரப்பட்ட நிரப்பட்ட. அவன் நல்ல கையை தட்டி கத்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜீவ நதி, ஜீவ நதி, ஜீவ நதி. நிரப்பட்ட நிரப்பட்ட. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஃபயர். வல்லமாய், பரிசுத்தாவின் வல்லமாய், பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொள் மகனே. நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள் மகனே. ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய கிருபை இயேசுவின் நாமத்தில். ஜீவ நதி. ஷபாபாபா ரகததததததா. ஜீவ நதி, ஜீவ நதி, ஜீவ நதி, ஜீவ நதி. ஃபயர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. அன்பு மகனை நிரப்புவீராக. தேவனுடைய வல்லமை அன்பு மகனை நிரப்புவதாக. சமாதானத்தின் நதி, ஆசீர்வாதத்தின் நதி. ஆமென். நிரப்பட்ட நிரப்பட்ட நிரப்பட்ட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க நிரப்புங்க. அக்கினி வல்லமாய், அக்கினி வல்லமாய். ஜீவ நதி, பரிசுத்தாவின் நதி, பரிசுத்தாவின் நதி, பரிசுத்தாவின் நதி. ஃபயர். பரிசுத்தாவின் வல்லமாய் அன்பு மகளை நிரப்பட்ட 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 ஆண்டவரே. ஓ பரிசுத்தாவின் நதி, ஜீவ நதி, ஜீவ நதி. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே. ஆராகா ஷபாலதரபோ. முழங்கால் அளவல்ல, இது பலவல்ல. அக்கினி நதி, பரலோக நதி. ஆமென் ஆமென் ஆமென். வெள்ளட்ட வெள்ளட்ட. பரலோக நதி, பரலோக நதி. இயேசுவின் நாமத்தில் நிரப்புவதாக. ராஷா காலதரபோ. மகளை நிரப்புங்க நிரப்புங்க. ஜீவ நதி மகளை நிரப்பட்டும். ஃபயர். பரிசுத்தாவின் அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி. ஆமென். தேவ வல்லமாய், தேவ வல்லமை மகளை நிரப்பட்டும் நிரப்பட்டும். ஜீவ நதி நிரப்பட்டும். ஷபாலதா ரிகா தரபலபோ. ஹல்லேலூயா. ஜீவ நதி. ஆமென் ஆமென். ஆவியானவர் வந்தா விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. நம்புறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நல்ல 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 கிருபையில் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, இனி எகிப்தின் வாதைகள் உன் வீட்டில் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பயமுறுத்துகிற சத்துரு உன் கூடாரத்தில் இல்லை. இன்றைக்கு பிசாசு தோச்சு போனான். என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பிசாசு தோச்சு போனான். பயப்படாத, எதை குறித்தும் பயப்படாத. கர்த்தர் சொல்றார், நான் உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன், நான் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன். பயப்படாத. மந்திரத்தை கண்டு பயப்படாத, மனுஷனை கண்டு பயப்படாத, எதிர்காலத்தை கண்டு பயப்படாத. ஐ வில் ஹோல்ட் யுவர் ரைட் ஹேண்ட். உன் வலது கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்க வலது கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. அப்பா உங்க வலது கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ரெண்டு கரத்தை உயர்த்தி, ரெண்டு கரத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா. அப்பாவை பார்த்து, உங்களை போல என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை ஆண்டவரே. சொல்லுங்க பாப்பா, கையை உயர்த்தி. இந்த உலகத்தில் எனக்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் என்னை புரிந்து கொண்ட ஒருவர் நீங்க தான். கட்டின கணவர்
என் மனைவி, என் பிள்ளைகள், என் நண்பர்கள் கூட என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உண்மை போல புரிந்து கொள்ள என்னை யாருமே இல்லை. நான் எவ்வளவு அன்பை வெளிக்காட்டினாலும் என்னை புரிந்து கொள்ள ஆள் இல்லை. என்னை குறை சொல்கிறாங்க. நேசிக்கிறவங்களே எனக்கு விரோதமாக வர்றாங்க. ஆனால் உண்மை போல யாரும் இல்லைன்னு அறிக்கை எடுங்க பாப்பா. கையை உயர்த்தி, நீர் தான் நல்ல தகப்பனப்பா, நீர் தான் என்னுடைய நல்ல ஆண்டவர், நீர் தான் என்னுடைய நேசர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல வலது கரத்தை உயர்த்தி, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. எத்தனை பேர் ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்றீங்க? ஆமென். நம்மை தாய் போல தேய்ச்சுகிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேய்ச்சுவது போல நான் உன்னை தேய்ச்சுவேன். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அந்த ஆண்டவரை பற்றின ஒரு முறை பாடுவோமா? தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆச்சி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆச்சி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல, உண்மையா கையை உயர்த்தி, உம்மை போல யாருமே இல்லைப்பா. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. ஆமென், ஆமென். அவர் போதுன்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்க வாழ்க்கையில நல்ல தகப்பனாக தாயாக இருக்கிற நீர் போதும், நீர் போதும். மாரா காதாரா ஷபாலா உடாராராபாராபாராஷே காபாலா உடாராகா தாராபாராபோஷே டெரிபியாம் தாராபாலாபா உடாராதான. அக்கினி வெளட்டும், அக்கினி வெளட்டும். ஃபயர், ஃபயர், ஃபயர். காபாலாதாரி தாராபாராபி. இயேசுவே, இயேசுவே. எஸ், நீர் போதும். நீங்க போதும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க போதும். எங்க வாழ்க்கையில நீங்க பெரியவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்க வார்த்தையின் மூலமாக, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்க கூட பேசுங்க, எங்க கூட பேசுங்க, எங்க கூட பேசுங்க. வார்த்தை வரும்போது எங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். நீரே எங்க கூட பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே. உட்காரலாம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னா, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உண்மைதானே? பல நேரங்களில் நம்ம காலையில் ஜெபம் பண்ண மறந்துருந்தோம், ஆனால் அவர் சாப்பாடு கொடுக்க மறக்கலை. அல்லேலூயா. பல வாரங்கள் நம்ம சர்ச்சுக்கு வர மறந்துருந்தோம், ஆனால் அந்த வாரம் பூரா நமக்கு மூச்சு அவர் கொடுக்க மறக்கலை. நம்மளை மாதிரி அவர் இருந்தால் என்னத்துக்காகும்? நீ இந்த வாரம் சர்ச்சுக்கு வரல, இந்த வாரம் பூரா உனக்கு துட்டே தரமாட்டேன்னா நம்ம நிலைமை என்னத்துக்காகும்? அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நம்ம பாவி தான், அறகுறை தான், ஆனால் அவர் நல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் நம்ம பிள்ளை சேட்டை பண்ணாலும் சாப்பாடு கொடுக்காம இருக்கோமா?
நமக்கே அந்த எண்ணம் இருக்கும்போது, பொல்லாதவர்களாகி நமக்கே அந்த எண்ணம் இருக்கும்போது, நம்மை படைத்த ஆண்டவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறவர். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த கூட்டத்தை கர்த்தர் நமக்காக தந்திருக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேச போறாரு. அப்படியே அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. நான் ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறேன். ஆமென். நீங்க எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்களா? கர்த்தர் பேச போகிறார். அல்லேலூயா. ஆமென். சரி, இதுவரை உங்க மத்தியில் எத்தனை முறை ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்துருப்பேன்? ஒரு முழு ஜெபத்தில் கொடுத்துருக்குறேன், அப்படி தானே? ஒரு சண்டே ஆராதனையில் கொடுத்துருக்குறேன். சொல்லுங்க பாப்பா, என்ன செய்தி ஆண்டவர் நம்ம கூட பேசினாரு? ஃபர்ஸ்ட் மாதம் வந்தேன், என்ன செய்தி ஆண்டவர் பேசினாரு? பெருமைப்படுத்துவேன். வெரி குட். இரவு ஜெபத்தில் என்ன பேசினாரு? ஒரு மனம். வெரி குட். அது இரவு ஜெபத்தில் தான் கர்த்தர் பேசினாரா? ஹல்லேலூயா. ஒரு மனதை குறித்து ஒரு வாரம் பேசினார். அப்புறம் சண்டே சர்வீஸில் அது பேசினார். வெரி குட், சூப்பர். ஐயாவுக்காக ஸ்தோத்திரம், அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்தில் கர்த்தர் என்ன பேசினார்? வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும்னு சொல்லி ஏசாயாவிலேருந்து கர்த்தர் எடுத்து பேசினார். யாருக்கு தெரியும் பிரதர்? யூடியூப்பில் எடுத்து பார்த்தா தெரியும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தை தான் நம்மளை நிற்க வைக்கும். வார்த்தை தான் நம்மளை நடத்தும். வார்த்தை தான் நமக்கு விடுதலையை கொடுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஆமென். வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? 1 சாமுவேலின் புஸ்தகம் திருப்புங்க. இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்ம கூட பேச போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 17ஆம் அதிகாரத்தில் 50வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமென். எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ரீட் தட் சேம் வேர்ஸ். 50 எடுத்துட்டிங்களா? 50 எடுத்துட்டிங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் என்ன இல்லை? ஆட்டேங்கப்பா. அல்லேலூயா. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. கோலியாத்தை தாவீது கொன்னானா, ஆனா அவன் கையில பட்டயம் இல்லை, ஆனா கொன்னுட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? நம்மகிட்ட எதுவுமே இல்லாம இருந்தாலும் தாவீதின் அபிஷேகம் நம்ம மேல இருந்துச்சுன்னா எத்தனை கோலியாத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்க தாவீதா இருந்தீங்கன்னா எதுவுமே இல்லாட்டியும் நம்மளால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு விரோதமா எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்குள்ள தாவீதின் மேல இருந்த அபிஷேகம் இருக்குமானால், தாவீதின் மேல இருந்த கிருபை இருக்குமானால், ஆமென், உங்களால பிரச்சனையை ஜெயிக்க முடியும். ஆமென். அந்த கர்த்தர் அழகா கோடிட்டு காண்பிக்கிறார் பாருங்க. தாவீதின் கையில எதுவுமே இல்லை. ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்கு, he was empty. வெறும் ஸ்டோன் தான், ஒரு சின்ன கல்லு தான், அவன்கிட்ட வேற எதுவுமே இல்லை. ஆனால் அவன் ஜெயிச்சான். அல்லேலூயா. உங்களால் முடியுமா? முடியாதா? முடியும்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஆமென். தாவீது கோலியாத். ஆமென். தாவீது யாரை ஜெயிச்சான்? கோலியாத்தை ஜெயித்தான். கோலியாத் என்பவன் யார்? அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவிக்குரிய பிரகாரமாக கோலியாத் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எதுவாக இருக்கிறது, அதை பார்க்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை பார்த்தாச்சுன்னா நம்ம தாவீதுங்கிற உணர்வு வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கோலியாத் யாருன்னு தெரிஞ்சிட்டுனா நம்ம தாவீதாவை ரெடி ஆயிடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நாங்கள் தாவீதுன்னு சொல்கிறீங்க? நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமென். இன்னையிலேருந்து உங்கள் மேலே தாவீதின் அபிஷேகத்தை கர்த்தர் தர போகிறாரு. உன்னை தாவீதை போல கர்த்தர் பயன்படுத்த போறாரு. சரி, கோலியாத் யாருன்னு பார்க்கலாமா? வாசிங்க. அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எல்லாரும் என் கூட சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். இங்க கவனிங்க. கோலியாத்தை குறித்து முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? இங்க கவனிங்க. வீரனா. யாரா? வீரனா. ஆங்கிலத்தில் எப்படி போட்டுமா? he was champion அப்படின்னு அர்த்தம்னா அவன் தோத்ததே கிடையாது. ஆமென். கோலியாத் தோத்ததே
சாம்பியன் அர்த்தம். ஹி வாஸ் சாம்பியன் அர்த்தம். அவன் லைஃப்ல தோல்வியை பார்த்ததே இல்ல. அவ்வளவு பெரிய ஆளு. ஒரு அல்லேலூயா. சாம்பியன். சாம்பியன். அவன் தோல்வியை பார்த்ததே இல்ல. ரெண்டாவது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்க அதுக்கு கீழே உள்ளதை வாசிக்க வேண்டாங்க, கவனிங்க. அவன் பயங்கரமான உடைய என்ன செஞ்சிருந்தானா, அணிஞ்சிருந்தானா. உங்களுக்கும் தெரியுமா, அவன் அணிஞ்சிருந்த அந்த போர்க்கவசம் மட்டும் 57 கிலோ. எத்தனை கிலோ? 57 கிலோ. நமக்கு 50 மூட சிமுண்ட ஜமக்கே என்ன செய்ய முடியல. அவன் யுத்தத்தில் மணி கணக்கா போர்க்கவசம் மட்டும், இந்த கவசம் மட்டும் 57 கிலோ. ஏன்னா அவன் எத்தனை அடி இருந்தான் தெரியுமா? 9 அடி இருந்தான். 9 அடி 9 இன்ச்சு. எல்லாரும் அவனை இப்படித்தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட அவனை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ராட்சத பிறவிதான். 9 அடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்படி தான் பார்க்கணும் அவனை பார்க்கும்போது. அதுவும் 57 கிலோ. இது மட்டும். அப்புறம் காலில் தலைச்சீரா. இது எவ்வளோ வெயிட்டு? அது மட்டும் கிடையாது, அவ ஒரு பட்டை வேற போட்டிருப்பாவ, ஒரு ஈட்டி வேற வச்சிருந்தாவ, கத்தி வேற வச்சிருந்தாவ. எவ்வளவு பத்தியில அந்த கத்தி எவ்வளவு தெரியுமா? அந்த கத்தியோட அந்த அழகு இருக்கு தெரியுமா? முனி. அந்த கத்தி இப்படி முனி, அது மட்டும் 7 கிலோ. கத்தியோட முனி மட்டும் எத்தனை கிலோ? 7 கிலோ. போர்க்கவசம் எத்தனை கிலோ? சத்தமா சொல்லுங்க. கத்தியோட முனி எத்தனை? 7 கிலோ. அப்ப மொத்தமா அவன் போட்டிருந்தா ஒரு 100 கிலோவுக்கு மேல வச்சிருக்கான் கையில, சுமந்துட்டு போறான். இவனை கண்டா யாரு தான் பயப்படாம இருப்பா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எம்மா 9 அடியில் வந்து நிற்கான். ஆளு வேற தடிமாடு. ஆமாம் அவன் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 100 கிலோவுக்கு மேலே. அவன் கத்தியை ஒருத்தனாலையும் சாதாரணமாக நினைச்ச முடியாது, தூக்க முடியாது. அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளு, ஆனால் ஜெயிக்கிறவன். ஆமென். இவனை குறித்து சவுல் என்ன தெரியுமா சொன்னா? தாவீதுகிட்ட சவுல் இவனை குறித்து என்ன தெரியுமா சொல்றான்? வாசிங்க பாப்போம். அதே 17 அதிகாரத்தில் 31வது 33வது வசனத்தை வாசிங்க. சவுல் தாவீதை நோக்கி, உன்னால முடியாதுப்பா, நீ சின்னவன். அவனோ எங்க எந்த வயசுல இருந்து யுத்த வீரன்? சின்ன வயசுல இருந்து யுத்தத்தை தலைகீழ கத்தெறிஞ்சவன். இப்ப நல்லா கவனிங்க. இப்பதான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆவிக்குரிய பிரகாரமா. 3 காரியம் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, அவன் சாம்பியன். அப்படின்னா அவன் தோல்வியை பார்த்ததே இல்லை. ரெண்டாவது, அவன் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது அவன் ஒரு ராட்சத பிறவி அப்படின்னு காட்டுது. மூணாவது, அவன் சின்ன வயசுலேருந்து யாரா? யுத்த வீரன். இந்த 3ஐயும் சேர்த்து பார்த்தா ஆவிக்குரிய பிரகாரமா என்ன தெரியுமா இதை குறிக்கு? நமக்கு முன்ன நிற்கிற கோலியாத்து யாருன்னா, நம்மளால எதிர்க்க முடியாத, கிட்ட கூட போக முடியாத, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆக பெரிய பிரச்சனை தான் கோலியாத். இல்லையா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. கோலியாத்துனா உங்களால எதிர்த்தே நிற்க முடியாது, அந்த பிரச்சனை தான் கோலியாத்து. அல்லேலூயா. காய்ச்சலை ஜெயிச்சிருவோம், கேன்சரை அதான் கோலியாத். காய்ச்சல் வரும் ஜெயிச்சிருவோம், கேன்சர் வந்தா, கிட்னி ஃபெயிலியர் வந்தா பயங்கரமான பிரச்சனை, டாக்டரே முடியாதுன்றுவான். அப்போ நீங்க தாவீதா மாறினா முடியும். நல்லா புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. பெரிய பிரச்சனை தான், எவனாலையும் முடியாது தான். ஏன் ஒன்னாலேயே முடியாது, ஆனால் தாவீதா இருந்தா ஈஸியாக போயிடும். நல்லா கையை வைத்து ஒரு அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் காசு? அப்பாடா நான் தாவீதா மாறிடணும் ஆண்டவரே. அல்லேலூயா. மாசம் 1000 ரூபா லோன் அடைக்கிறது சின்ன பிரச்சனை, 50,000 ரூபா லோன் அடைக்கிறது கோலியாத். அல்லேலூயா. அல்லேலூயா. 25,000 ரூபா கடன் சின்ன பிரச்சனை, 5 லட்சம் கோலியாத். அல்லேலூயா. முடியுமா? முடியாது. ஆனா தாவீதின் அபிஷேகம் உள்ளவங்களால பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும். எதிர்த்து நிற்கிற பெரிய பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும். தேவ பிரசன்னத்தோட பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். ஒன்று தெரிஞ்சுக்க, உன்னால ஒரு பிரச்சனையை ஜெயிக்க முடியல, நிற்க முடியலையா? அப்போ உனக்குள்ள தாவீதில் இருந்த தேவ ஆவியானவர் இருந்தார்னா எளிதா ஜெயிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாரே. அல்லேலூயா. அப்படியே ஒரு முறை தோல்ல கை போட்டு அவங்கள பார்த்து தட்டி சொல்லுங்க, பெரிய பிரச்சனை தான் கோலியாத்து, அதை ஜெயிக்க நீங்க தாவீதா மாறிடுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவரே நாங்க தாவீதா மாறி? ஆமென். தாவீதா மாறிட்டுனா எதை கண்டு நீ பயப்பட மாட்ட பாப்பா? இல்லே. அல்லேலூயா.
நம்ம தாவீதாயிட்டோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் போடா சுண்டைக்கு அப்படின்னு போயிட்டே இருப்போம். அல்லேலூயா. ராஜேந்திர பிரதர் தாவீது ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். தாவீதின் அபிஷேகம் இல்லைன்னா பாஸ்டர் வாங்க பாஸ்டர், முத்துக்குமார் பாஸ்டர் வாங்க பாஸ்டர், என்னால முடியல பாஸ்டர். தாவீதின் அபிஷேகம் இருந்தா அப்பா என்னால முடியும். அல்லேலூயா. உன் பேர் என்ன? சிரித்து கொண்டு இருக்கிறாயே, உன் பேர் என்ன தாயி? பாத்தியா மறந்துட்டேன் உன் பேரை. எசக்கியம்மா உன்னால முடியும். அல்லேலூயா. நீ சொல்லு என்னால முடியும். எவ்வளோ நான் எசைக்க மாட்டேன் கேட்டேன், நீங்கள் யாரும் எசக்கியம்மா கிடையாது. எசக்கியம்மா சொல்லு என்னால் முடியும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன். ஏன்னா இன்னையிலேருந்து நான் தாவீது. எங்கள் அப்பா கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய பிரகாரமா புரிஞ்சுட்டு கோலியாத்துனா என்னால எதுக்க முடியாத பிரச்சனை. ரெண்டாவது கோலியாத்துனா யார் தெரியுமா? வாசிங்க பாப்போம். அடுத்து ஒரு காரியம் சொல்றேன், எனதுலாம் ரகசியமா ரகசியம். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கத்து கொடுக்குறாரு. பக்கத்துல இருக்க அக்கா பச்சைச்சேரி பக்கத்துல உங்க பேர் என்னக்கா மறந்துட்டேனே? முத்துலட்சுமி. நம்ம ரெண்டும் ஒண்ணுதான், முத்துக்குமார் முத்துலட்சுமி. அல்லேலூயா. ஆமென். பாதி நம்ம ஒரே கேரக்டர். அல்லேலூயா. முத்துலட்சுமி அக்கா கத்தர் கத்து கொடுக்குறாரா இல்லையா? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இனி தூக்கி எறிஞ்சிட்டு போறோம். அல்லேலூயா. ஏன்னா தாவீதின் தேவன் இறங்கி வந்துட்டாரே. ஆமென். அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. 17ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் அனைவரும் எதை கேட்டு வார்த்தைகளை கேட்டு மிகவும் கலங்கி எம்மா. கோலியாத்துனா யார் தெரியுமா? பயமுறுத்துகிற வார்த்தைகள் தான் கோலியாத்து. பக்கத்தில் கை குடிச்சுடுங்க. கோலியாத்துனா ரெண்டாவது பயமுறுத்துகிற வார்த்தை. அல்லேலூயா. என்ன செய்ய போற இனிமே சொல்லுவாங்கல்ல, அவ்வளவுதானா? என்ன செய்ய போற? நமக்கு ஈரக்கோதவளெல்லாம் நடிக்கிறோம். ஆமா, இனிமே நான் என்ன செய்ய போறேன்? எப்பா எப்பா எவன் என்ன பயமுறுத்தினாலும் நான் பயப்பட மாட்டேன்பா. என தாவீதின் தேவன் என்னோட இருக்கிறாரே. அல்லேலூயா. ஃபீஸ் கிட்ட என்ன செய்ய போற? உங்க அப்பாவால முடியாதாம்லா. நீ என்ன சொன்னாலும் நான் அந்த வார்த்தையை கேட்டு பயப்பட மாட்டேன். என தாவீதின் தேவன் என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை சொல்லி நம்ம கை கொடுத்து சொல்லுங்க, கோலியாத்துனா நம்மளை பயங்காட்டுறவன். ஆமென். நேரில் வந்து இல்லை, வார்த்தையினால. ஆமென். ஹாஸ்பிட்டல் போவீங்க, அவங்க சொல்லுவாங்க இனிமேல் இந்த சுகர் மாறாது, அவ்வளோதான். அப்படி நம்ம என்ன செஞ்சிருவோம்? உட்காந்துருவோம். உனக்கு 300க்கு குறையவே இனி நீ ஊசி டெய்லி போட்டுதான் நமக்கு அப்படியே கிட்னிலாம் இடம் மாறிடும். அவ்வளோதானே. ஸ்கேன் எடுத்திருப்போம், டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டணும். டாக்டர் இப்படி ஒரு மாதிரி பார்ப்பான். பார்க்கும்போதே நமக்கு அப்படியே கிடுக்கிட்டுன்னு குடலாம் நடுங்கும், என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு. அதாவது இந்த கல்லீரலில் ஒரு வீக்கம் இருக்கு, அது இங்கே இதில் இங்கே கல்லீர் பெருசாக வீங்கிரும். அப்படிதானே. நம்ம பெரும்பாலும் எப்போ சோர்ந்து போறோம்னா வார்த்தையை கேட்டு. எப்படி சர்ச்சை நடக்கும் பார்க்கலாம். அல்லேலூயா. சர்ச்சை நடக்க விட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, இதெல்லாம் கோலியாத்து. அல்ல சொல்லுங்க, பயமுறுத்துறது. சர்ச்சை நடத்த விட மாட்டேன், அப்படி பண்ணிடுவேன், எல்லாம் கோலியாத்து. நம்ம தாவிதா இருந்தா ஃபோனு ஊதிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்புறீங்களா? கையை தட்டி 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 ஒரு ஆமே நாமே நாமே நான். ஆமென். அதாவது ஏன் திரும்ப என் கூட உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதான் அபிஷேகம். அந்த வார்த்தையை நீங்கள் வாங்க வாங்க தான் அந்த பலன் உண்டாகும். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆவியானவர் என்று சொன்னார், நீ பேச பேச ஜனங்களையும் பேச வை, சொல்ல வை. ஏன்னா சொல்ல சொல்ல தான் பலன் இறங்கும். நீ மட்டும் பேசிட்டு அவங்க நான் ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காது. கை கொடுக்க வை, அவங்கள அறிக்கையிட வை, நான் தாவீதுன்னு சொல்ல வை. சும்மா வந்தாலும் அவன் மேலே கிருபை இறங்கும், கடமைக்கு வந்தாலும் கிருபை இறங்கும், பேருக்கு வந்தாலும் கிருபை இறங்கும்.
உன் மேல கோபத்தில் இருந்தாலும் அவன் மேல கிருபை இறங்கும். ஏன்னா அவன் வாய் விட்டு சொல்லுதான். ஹல்லேலூயா. இதான் ரகசியம். ஆமென். நம்ம சொல்லுவோமா நான் தான் ஏன் தாவீது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஹல்லேலூயா. ரெண்டாவது சொல்லுமா, எவ்வளவு பயம் காட்டினாலும், எவ்வளவு பெரிய பயமுறுத்துகிற வார்த்தையா இருந்தாலும் ஹல்லேலூயா. எனக்கு இயேசு ரொம்ப சந்தோஷப்படுதார். ஆமென். என் பிள்ளைகளுக்குள்ள நான் கிருபையை கொடுக்க போறேன். எல்லா கோழியாத்து இன்றைக்கு நட்டுங்குகிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் எங்க கூட பேசுறாரு பிரதர்? கோழியாத்துனா எவங்கதை இன்னைக்கு நாங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். ஹல்லேலூயா. மூணாவது இவனை வச்சு அடுத்து இவங்க பண்ண, ஏன்னா இவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன வார்த்தை சொன்னா? உங்கள ஒருத்தனை கூப்பிடு, அவன் என் கூட என்ன செய்யட்டும், ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடட்டும். கூட்டத்தோட கிடையாது, ஒத்தைக்கு ஒத்த எல்லாம் கிட்ட. ஏன்னா அவன் ஒத்தைக்கு ஒத்த என்ன செய்ய முடியாது. அவன் வச்சிருக்க ட்ரெஸ்ஸுலாம் எல்லாமே 100-150 கிலோ, அவனே ஒரு 300 கிலோ. மலை மாடு வந்து சரிஞ்சா நம்ம என்னத்துக்கு ஆகும்? ஒரு அடி அடித்தாலும் அங்கவே உங்கணும், எங்கவே பூங்குறிச்சிலவே விழுவோம். அப்படிதானே? அவன் சொல்றான், ஆம்பளையா இருந்தா ஒத்தைக்கு ஒத்தவா. எம்மா கோழியாத்துனா யார் தெரியுமா? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உன்னை பயமுறுத்துகிறவன். கன்வென்ஷன் கூட்டத்தோட ஃபயர் சொல்லுவான், ஏறு வா திங்கக்கிழமை வா, சனி ஞாயிறு நீ கொஞ்சம் அப்படியே ஆடத்தான் செய்வேன், வாம அவனை திங்கக்கிழமை சாயந்தரம் 8 மணிக்கு மேலே உனக்கு வச்சிருக்கண்டி ஆப்பு அப்படின்னு ரெடியா தனிப்பட்ட வாழ்க்கையில நிப்பா. ஒரு அல்லேலியா தான் வந்திருக்க போச்சே, மற்ற அல்லேலியாலாம் அல்லேலூயா. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, கோழியாத்துனா நீ தனியா இருக்கும்போது உன்னை பலவீனப்படுத்துறவன். உண்மைதானே? கூட்டத்தோட ஜெயிச்சிருவோம் ஐயா. செவ்வாய்க்கிழமை நைட்டு ஜெபம் கூட்டத்தோட ஃபயர். புதன்கிழமை என்ன ஆகுது? அங்கதான் பிரச்சனை. நிறைய நேரத்தில் நம்ம எப்போ தோத்து போறோம்? தனியா இருக்கும்போது தான் நம்மகிட்ட வந்து பேசுவோம். பார்த்திருக்கீங்களா? அவ்வளவுதான், உன் பிள்ளை இனிமே அவ்வளவுதான், என்ன செய்ய போற? இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம மண்டைய கிறுக்காக்கி நம்மளை லூஸ் ஆக்கும் போது அப்போ சொல்லணும், தாவீதின் தேவனை இறங்கி வாரும், தாவீதின் வல்லமை எனக்குள்ள வரட்டும்னு சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு விரோதமா எழும்பி வருகிற ஆமென் கோலியாத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய கண்ணை கர்த்தர் திறக்கிறாருங்க. நம்ம கோலியாத்து இப்போதான் தெரியுது, ஏழை இந்த பையன் யாருன்னு. அல்லேலூயா. பக்கத்தில் தோலை தட்டி சொல்லுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில மெல்ல வருவான். சொல்லுங்க, சிந்தையில வருவான், மொபைல் மூலமா வருவான். அல்லேலூயா. ஏன்னா கூட்டமாக இருக்கும்போது நம்ம சினிமா பார்க்க மாட்டோம். அப்படிதானே? கூட்டமாக இருக்கும்போது நாடகம் பார்க்க மாட்டோம், கூட்டமாக இருக்கும்போது காமெடி பார்க்க மாட்டோம், கூட்டமாக இருக்கும்போது கிரிக்கெட் பார்க்க மாட்டோம். தனியாக போகும்போது சட்டாப்போ சொல்லலாம், கொஞ்சம் எண்ணத்தோட கொஞ்சம் என்ன திறந்து பாரேன், உள்ள போயேன், என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? தனிப்பட்ட வாழ்க்கையில் வருவான். நிறைய நம்ம எதுலப்பா ஃபெயிலியர் ஆகுதும்? தனிப்பட்ட வாழ்க்கையில். உண்மைதானே தம்பி? உண்மைதானே சிஸ்டர்? So many times we fail in our personal life. தயவு செய்து இங்கிலீஷ் பேசாதீங்க, அப்படிங்கிற வேற வழி இல்லை. அல்லேலூயா. நிறைய நேரங்கள் நம்ம தோத்து போறது எதுலனா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில தான். ஆனா இன்னையிலிருந்து நாங்கள் தோற்று போக மாட்டோம். தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் ஜெயம் எடுப்போம். ஏனென்றால் தாவீதின் தேவன் இன்றைக்கு இறங்கி வருகிறார். அல்லேலூயா. முதல் காரியம் என்ன? கோலியாத்துனா என்ன? பெரிய பிரச்சனை. சொல்லுங்க, பெரிய பிரச்சனை. எதுக்க முடியாத பிரச்சனை, நிற்க முடியாத பிரச்சனை. ஆனால் நமக்கு ஃபூ தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது கோலியாத்துனா எப்படி அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் பாருமா, அவ்வளோதான் எப்பா எப்படி அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது போடா, இனிமேதான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கி. நீ சோழி முடிஞ்சுதுன்னு சொல்லுத, இனிமேதான் எங்கள் அப்பா ஆரம்பிக்க போறாரு. எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்க. டாக்டர் கைவிட்டுட்டான், அவ்வளோதான் இதையோட முடிஞ்சது திரேசா கதை அப்படின்னு. அவன் பொண்டாட்டி பிழைக்க முட்டான்னு எத்தனையோ கோயில் குளத்துக்கு போனோம், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே வார்த்தை, எங்கள் அம்மா இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க. முச்சு புள்ளி வச்ச வாழ்க்கையை மறுபடி தொடங்கினார் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஆமேன். பக்கத்து ஊர் தான், பரம்பரையாக ஆமேன் வழி வழியாய் வந்த குடும்பம் தான். ஆனால் என்னைக்கு உலகம் எங்களை கைவிட்டுச்சோ பயமுறுத்துச்சோ, இயேசு வந்தார், எல்லாத்தையும் மாத்திட்டாரு. அல்லேலூயா.
அப்போ 3வது கோலியாத்துனா என்ன? கடைசியாக சொன்ன ஞாபகம் இருக்கா? தனிப்பட்ட, வெரி குட், தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிறோம். இப்போ 3ஐயும் சொல்லுங்க. கோலியாத்துனா யாரு? பெரிய பிரச்சனை. சூப்பர், ராஜேந்திர பிரதர் ஜெயிச்சிட்டாரு. அடுத்து சொல்லுங்க, கோலியாத்துனா யாரு? வெரி குட், முத்து. ஆமாம், நம்ம முத்து. அல்லேலூயா, சிஸ்டர் ஜெயிச்சிட்டாங்க. அல்லேலூயா. 3வது தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிறோம். இப்போ சொல்லுங்க, அவன் பெரிய ஆள் தானே, ஆனால் அவனை விட நம்ம பெரிய ஆள் ஆக முடியும். ஏன்னா நம்ம தாவீதா இன்னைக்கு கர்த்தர் பயன்படுத்த போறாரு. அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க முகத்தை மட்டும் பாருங்க. பயப்படாத, இனி நம்ம ஜெயிக்க போகிறோம். ஏன்னா இந்த கூட்டத்தில் இருந்து நம்மளை தாவீதா அனுப்ப போறாரு. ஐயா, உங்க பேர் தாவீது தானே? அல்லேலூயா, தாவீதே வந்துட்டார். அல்லேலூயா. தாவீதோட ரகசியம் இன்னைக்கு உமக்கு வெளிப்பட போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம எல்லாரும் தாவீது தான். உன் பேர் என்ன பாப்பா? செல்சியா. இன்னிலிருந்து நம்ம தாவீது. ஆமென். எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம ஜெயிச்சிடலாம். செல்சியா அண்ணன் கூட ஒரு ஆமேன் சொல்லு பார்ப்போம். நீ என்ன அண்ணன் சொல்லுதியா, அங்கிள்னு சொல்லுதியா, என்ன எளவும் சொல்லிட்டு போகிறாளே இல்லையா? ஒரு ஆமேன் சொல்லு செல்சியா. ஆமேன். நீ என்ன எப்படி கூட போகிற? அண்ணனா அங்கிளா? தப்பா தப்பா அண்ணே, அண்ணன் கூட சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்லு பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமேன். அக்காமார் அண்ணன்மாரெலாம் சேர்ந்து ஒரு ஆமேன் போடுங்க பார்ப்போம். எதுக்கு? பாயிண்ட மறந்துடப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையில கர்த்தர் மாற்ற போறாருங்க. ஆமென். எப்படி தாவீது ஜெயிச்சான்? இப்போ அதான் முக்கியம். அவ்வளோ பெரிய ஆளு, இவனுக்கு மட்டும் ஒரு மேட்டராகவே தெரியல. இந்த ரகசியம் மட்டும் தெரிஞ்சுட்டு வச்சுக்கிட்டுங்களேன், நமக்கு முன்ன இருக்க பிரச்சனை ஒரு மேட்டராகவே என்ன செய்யாது, தெரியாது. என்னைக்குமே கற்றுக்கணும். ஏன் தாவீது? சவுல் யார் தெரியுமா? பெரிய ஆளு. அவனுக்கு கீழே தான் இஸ்ரவேல் ஜனங்களே இருந்தாங்களாம். அவன் ஷோல்டருக்கு கீழே அவரு கூட குட்ட 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 நடங்குதாரு. நம்மால இடுப்புக்கு கீழே ஜம்முன்னு நிற்காரு. அல்லேலூயா. ஷோல்டருக்கு கீழே இருக்கிற அவன் கிடுக்கிடு நடுங்குதான். சவுலோட இடுப்பு வசரா இருக்கவன் துள்ளுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமென். என் கூட சொல்லுங்க, சவுலெல்லாம் ஆண்டவர் டீல்ல விட்டுருவாரு. இடுப்புக்கு கீழே இருக்க தாவீது தான் வேணும். அல்லேலூயா. ஆமென். எனக்கு இன்னைக்கு உங்க முகத்தை பார்க்கும்போது ஒன்று தெரியுது. இன்னைக்கு எல்லாரும் தாவீதா மாறிட்டு தான் போறியா? அல்லேலூயா. ஒரு வெறி கொண்டு இருக்கே. சொல்லுங்க பாஸ்டர், we are ready. ஆமென். அடுத்த காலேஜ் போகும்போது தாவீதா போனோம். நீ எங்க போற? அடுத்து அப்படி போகும்போது தாவீதா போனோம். அப்படி பஸ்ஸில் ஏறும்போது அந்த அபிஷேகத்தோட ஏறணும். எவ்வளோ பெரிய கோழியா தரத்தில் பொத்துன்னு விழுந்துடணும். சொல்ல தங்க, உன் பேர் என்ன? ஜோசப்பு, டேனியல். எப்போ பேர பாரியா? எப்போ 2 பரிசுத்தவானியா? ஒரு பரிசுத்தவானுக்கே தாங்க முடியலை. ஜோசப்பு, டேனியல். தங்கம். அல்லேலூயா. கொடுத்து வச்சவன் ஒரு அல்லேலூயா சொல்லியா? அவருக்கு அது ஒரு பேர் தான், ஒரு பரிசுத்தவான் தாவீது. உமக்கு 2 பேர். அல்லேலூயா. ஜோசப்பு, டேனியல். நமக்கு என்ன பேர் வச்சிருக்காவ? ஞானசான பேர் எடுக்கல. ஆப்பு போ, சீக்கிரம் எடுக்கணும். அல்லேலூயா. எசகியமா தாவீது சீக்கிரம் எடுக்கணும். ஆமென். உனக்கு நான் வைக்க பேர் தாவீது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்போதான் பிரசங்கத்துக்குள்ள போகிறோம். ஆமென் சொல்லுங்க. உங்களை இன்னைக்கு 11 மணிக்கு தான் விட போகிறேன். வந்திருக்காவ 7:30க்கு. சாக்காடா. உனக்கு கூட்டம் கொல்லணும். உங்களெல்லாம் போட்டு 7 மணிக்கு சொல்லியிருக்கு. வருதுவா பாரு. ஏன் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் முன்னாடி வந்தால் என்ன செய்யுது? 1 லட்ச ரூபா 7 மணிக்கு கொடுக்காங்கன்னா 7:30க்கு தான் போவியலோ. அதுக்கு மட்டும் 5 மணிக்கே வேலையில் நமக்கு தேவைக்குன்னா வேலையை கட்டடிச்சிருவோம். மீட்டிங் தானே, பாஸ்டர் தானே, அந்த பையன் முத்துக்குமார் தானே, எப்பவும் வரக்கூடிய பெரம்பெடுத்து அடித்தா சரியாயிரும். அல்லேலூயா. அவன் 7 மணிக்கு உட்காந்து வேர்க்கடலை தின்னுட்டு இருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐபிஎல் எப்போ ஆரம்பிக்கும் வேர்க்கடலை தின்னு வயிறு வீங்கி போனால் தான் மிச்சம். 7:30க்கு மேலே ஆரம்பிச்சிருக்கு. கொல்ல வேண்டாம் அவ்வளோ வரையும். பரவாயில்ல, கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக. நானும் இயேசுவின் நாமத்தினால உங்களை மன்னிக்கிறேன். அதுவும் இந்த கடைசியாக வந்தவரை ரொம்ப மன்னிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சரி, இவ்வளவாது வந்திய தாய். ஆமென். இன்னும் வராத 1-2 கூட்டங்கள் அங்கங்கே கிடக்கு, செதறி போய் கிடக்கு. நாளைக்கு குன்னுருவாரண்ணே. நாளைக்கு ஏன்னு நிற்க விட்டு அபிஷேகத்தை தண்ணியை ஊற்றி பொல்லாத ஆவியை துரத்தி விட்டுரும். இருக்கியலா? ஒரு அல்லேலூயா. ஆமென். எப்போவும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சிரிச்ச முகமாக இருக்கணும். ஏசப்பாக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. சில பேர் விளக்கண்ண மாதிரி இந்த உட்காந்துருக்கும். சந்தோஷமாயிருங்க. ஆண்டவர் வைப்பார், உன் மூஞ்சியை பார்க்கறத விட இந்த பக்கத்தில் இருக்க மாரியம்மா மூஞ்சியை போய் நான் பார்க்கலான்னு போயிடுவார். தேவ சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. அல்லேலூயா. இப்போ நடக்குது உங்கள் தங்கச்சி தானே, எவ்வளோ சிரிக்காவ பற்றியில. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா நோயும் பேரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாய் விட்டு சிரித்தாள், அதுவும் இயேசுவையும் சேர்த்து கூப்பிட்டா இன்னும் சேர்த்து பேரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ நம்ம தாவீதை பார்க்க போறோம். ஆமென். சரி, தாவீதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பொடி பைய, சுண்டைக்காய் பைய, நம்ம பாஷையில் சொன்னா சின்ன பைய ஈஸியாக எடுத்துக்கிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னதான் காரணம்? பார்த்துருவோமா மொதல் காரணத்தை? என் கூட திருப்புங்க பார்ப்போம். மொதல் காரணம் என்ன? வாசிங்க. 2 பேரும் நேருக்கு நேர் நிற்கானுவ. ஆமென். 2 பேரும் எப்படி நிற்கானுவ? நேருக்கு நேர் நிற்கானுவ. இவன் அவனை பார்த்து சொல்லுதான், இவன் தேடுதான். இங்கே கவனிங்க, கோலியாத்து தேடுதான். ஏன்னா சவுளுக்கு இடுப்பு கீழே இருந்தால் இவனுக்கு முட்டு கீழே தான் இருந்திருப்பான். தேடுதான், அந்த பயலை காணுவே அப்படின்னு. அங்கே ஒரு நிற்கிறது ஒரு ஆள். அவன் கேட்கான், ஏலே நான் என்ன நாயால? நான் என்ன ஆமை டாக்? கேட்கான், நான் என்ன நாயா? சின்ன பையன் கூட சண்டைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு பாருவோம், தலையை வெட்ட போகிறேன், பறவைகளுக்கு என்ன செய்ய போகிறேன்? கொடுக்க போகிறேன். நம்ம சுண்டைக்காய் பையன். ஏல யாரெல்லாம் சொன்ன? வரம் வரல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சில நேரத்தில் சிங்கமே நம்ம எதிர்த்து நின்னா பயப்படுமா? ஆமாங்க, சிங்கத்தை நம்ம கண்ட சில்லன்னு பயப்படுமா? நீங்கள் கம்மிடு அப்படி நிற்கும், எம்படி நம்மளை விட மோசமான ஆள் போலுக்கு அப்படின்னு. நம்ம சிங்கத்தை கண்டா யூரின் போயிருந்தோம், அப்படிதானே? அதான் மேலே பாஞ்சிருது. ஏத்து நின்று பாருங்க, பயப்படும். அதே போலதான் பிரச்சனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பார்க்கலாமா? தாவீது ஏன் ஏத்து நின்னா? அப்படி இந்த பயட்டை என்னதான் இருந்துச்சு? இவனுக்கு இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? வாசிங்க 17 அதிகாரத்தில் பின்பக்கத்தை திருப்புங்க. நான் கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கிடுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரசில் ஏறிட்டுக்கா, மன்னிச்சுக்கிடுங்கக்கா. வாசிங்க பாப்போம். நான் சொல்ற வசனத்தை வாசிங்க பாப்போம். 45வது வசனத்தை வாசிங்க பாப்போம். நோக்கி எம்மா அவன் என்னெல்லாம் வச்சிருக்கான்? பட்டயம், ஈட்டி, கேடகத்தோடும். எம்மா எதெல்லாம் வச்சிருக்கான்? பட்டயம், ஈட்டி, கேடகம் 3 வச்சிருக்கிறான். வாசிங்க. நானு நீ நிந்தித்த எப்ப நல்ல கையை தட்டுங்கம்மா, நல்ல கையை தட்டுங்க, தட்டுங்க. ஆமென். இங்க தாவீது சொல்ற வார்த்தை தெரியுமா? உன்ட எல்லாம் இருக்கு. ஈட்டி இருக்கு, கேடகம் இருக்கு, பட்டயம் இருக்கு, 100 கிலோ வெயிட் பொருள் எல்லாம் வச்சிருக்கிற. ஆனா அதை விட மேல ஒண்ணு இருக்கு. இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம் அது எல்லாத்தையும் நொறுக்கும். ஆமென். உனக்கு எனக்கு இயேசுங்கிற நாமம் இருக்கியா? அந்த நாமத்துக்கு சர்வ வல்லமை உண்டு. அல்லேலூயா. சாதாரண நாள் கிடையாது. ஏசப்பா, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழார் எல்லாரும் நடுங்குகிற ஒரே நாமம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் யாரு? முக ஸ்டாலின். ஒரு பேயாடும்போது சொல்ல முடியுமா? முக ஸ்டாலின் நாமத்தினால போனா திருப்பி சவுட்ல அடிச்சு போடும். ஆமாவா இல்லையா? தமிழ்நாட்டுக்கே அவர் அதிகாரியா இருக்கலாம், பேய அவர் நாமத்தில் துரத்த முடியாது. இந்தியாவுக்கு யாரு பிரதமர்? ஒரு 2 பேய் ஆடிட்டு இருக்கு. மோடி நாமத்தினால போனா மிதிச்சு போடும் நம்மள. எனக்கு மோடியும் தெரியும், அவன் அப்பனையும் தெரியும். ஆனா பிசாசு பயப்படுத ஒரே நாமம். ஆமென் சொல்லு. இப்ப சொல்லு, நம்ம பெரிய ஆள் தானே? அப்ப கெத்தா இருந்து ஒரு அல்லேலூயா சொல்லு. கெத்தா சிரிச்சுக்கிட்டே ஒரு அல்லேலூயா சொல்லு. நாங்க பெரிய ஆளு தான், ஏன்னா பெரிய பேர் எங்கிட்ட இருக்கு. ஆமென்.
பக்கத்தில் ஒரு அடி அடிங்க, தட்டுங்க அவங்கள. பெரிய நாமம், அந்த கையை தட்டுங்க. பெரிய நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அவருக்கு நிறைய பேர் உண்டுமா. யெகோவா ராஃபா, சுகம் கொடுக்கிற கர்த்தர். அந்த பேரை சொல்லி பாரு, கேன்சர் மாறும். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். யெகோவா ஷம்மா, கூடவே வருகிற கர்த்தர். யெகோவா சாலம், சமாதானத்தின் கர்த்தர். யெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். நம்ம அப்பனுக்கு 1000 பேர் இருக்கியா, எந்த பேரை சொன்னாலும் அற்புதம் நடக்கும். ஆமென், ஆமென். இயேசுவேன்னு கூப்பிட்டான், அவனுக்கு பார்வையை கொடுத்தாரு. ஏன்னா அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டே. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம பெரிய ஆளுங்க. அது இளவு நமக்கே இவ்வளவு நாள் தெரியல. நான் சொல்லுமே தெரியணும், ஏன் இளவை விட்டுட்டியே சொல்லுங்க. நம்ம பெரிய ஆளுங்க. இது இளவு இவ்வளவு நாள் நமக்கே தெரியல. இன்னைக்கு தெரிஞ்சிட்டு, இயேசுவின் நாமம். தலைக்கு மேல கையை தட்டுங்களேன், கையை தட்டி. ஆமென், ஆமென். தாவீது சொல்றான், ஓ முட்டுக்கு கிளதானா, சவுலுக்கு இடுப்புக்கு கிளதானா. நீ பார்க்கும்போது நான் நாய் மாதிரி தான், நான் நாய் மாதிரி தான். ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவரியா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ராத்திரி போகும்போது இயேசுன்னு சொல்லிட்டு போ, ஒரு நாய் பேய் உன் பக்கத்துல வராது. ஆமென். நடமாடுத பியாய், கீ, மந்திரம், பில்லி, சூனியம், ஆமா, விபச்சாராவி, தற்கொலையின் ஆவி, தலைதெரிச்சு ஆடுத ஆவி, இயேசுன்னு சொல்லு, 10 கிலோமீட்டருக்கு தள்ளி தான் நிற்கும். அல்லேலூயா, ஆமென். ஒரு இடத்துல ஆராதிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வீட்டுக்குள்ள பேய் ஆடுது. சொல்லுது, அவனை நிப்பாட்ட சொல்லு. என்னால் இருக்க முடியலை. ஒரு அல்லேலூயா சொல்லு. ஏன்னா அவர் நாமத்தை கூப்பிட்டா அற்புதம் நடக்கும். அப்போ முதல் ரகசியம் என்னன்னா, எங்களால் எல்லா பிரச்சனையும் ஜெயிக்க முடியும். ஏன்னா எல்லாத்தையும் ஜெயித்தவர் எங்க கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. Can you understand what I'm preaching? அப்படி மட்டும் பேசாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா என்ன சொன்னது? ஆமென். எல்லா நாமத்துக்கு மேல நாமம். வேற ஒன்றும் இல்லை. முத்துலட்சுமி உன்ட்ட ஒரு கேள்வி கேட்க, நீ பதில் சொல்லு தாய். அல்லேலூயா. என்னோட மூத்த அக்கா வரந்தா மன்னிச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. முத்துலட்சுமியாக ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இப்போ நம்ம தமிழ்நாட்டு ஆளுகிற முதலமைச்சர் வந்து உங்க தோளில் கைப்பிடி சொல்லாரு, நான் தான் இன்னிலிருந்து உனக்கு அண்ணன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸ்டாலினையா எனக்கு யாரு? உங்க நட எப்படி மாறும்? அது வரைக்கும் முத்துலட்சுமி இப்படி பேருப்பா, சத்ரா. இப்போ அப்படி கிடையாது. என்ன எசக்கியம்மா எப்படி இருக்கு, என்ன பிரச்சனைனாலும் சொல்லு, நம்ம அண்ணன் என்ன செஞ்சுக்கிடலாம். என்ன பிரச்சனைனாலும் சொல்லி யார்கிட்ட சொல்லிக்கலாம், நம்ம அண்ணன் நினைஞ்சிக்கலாம். எம்எல்ஏவுக்கு பொண்டாட்டியா இருக்க வழியா கையில பிடிக்க முடியல, தலைகீழ நிக்கா. ஒரு சாதாரண எம்எல்ஏக்கு பிள்ளையா இருக்கவன கையில நினைச்ச முடியல, பைக்கில் இப்படி போறான். போலீஸ் கண்டாலும் இப்படி போறான். ஏன்னா இன்சூரன்ஸ்ல லைசன்ஸ்ல ஆனா இப்படி போறான். ஏன்னா யாருக்கு பிள்ளை? இவனுக்கு இந்த தனாவட்டு இருக்கும்போது வானத்தையும் பூமியும் படைச்சவர், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த அப்பனுடைய பிள்ளை எனக்கு எவ்வளவு தனாவட்டு இருக்கும். கெத்தா இருக்கணும். அப்பதான் சொத்தா தருவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொத்தா தருவாரு. நீ இப்படி சக்கடை சக்கடைன்னு நான் யார் தெரியுமா? கத்த வானத்தையும் பூமியும் படைச்ச நாமத்தை உடைய அவருடைய பிள்ளை. இப்போ சொல்லலாமா? பக்கத்தில் எடுத்து, நம்மகிட்ட பட்டயம் இல்லை, நம்மகிட்ட ஈட்டி இல்லை, உலக அறிவு இல்லை, ஆனால் ஒன்னே ஒன்று இருக்கு, இயேசுவி நாமம். தலைக்கு மேல கையை தட்டி அந்த இயேசுவி நாமம் என் கூட நல்லா கையை தட்டி வராமே. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். அந்த அர்த்தம் புரியுதா? இயேசுவின் நாமம் எப்படி நாமமா? அப்படியே சாக்லேட் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வருது தெரியுமா? இணையில்லா நாமம்னா அதுக்கு ஈக்குவலானது எதுவுமே. இப்போ மாம்பழம் பிடிச்சவங்கிட்ட கேளுங்க, மாம்பழத்துக்கு ஈக்குவல் ஆப்பிளை வச்சாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஆப்பிளை பிடிச்சவங்கிட்ட மாம்பழத்தை காட்டினா அதுக்கு ஈக்குவல் எதுவுமே இணையில்லா நாமம். அந்த பேருக்கு இணையா எந்த நாமமும் கிடையாது. ஒரு முறை கைத்தறி பாடுமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள்.
மணி 9 ஆகிட்டு கூட்டம் முடிக்கணும். அல்லேலூயா. மணியை பார்த்தா 9 ஆகிட்டு. நம்ம பிரசங்கம் பண்ணும்போது தான் கடிகாரம் வேகமாக ஓடுது. நம்ம சோம் பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே நான் பேசும்போது கடிகாரத்தை ஸ்லோ. பாஸ்டரு கூட 10 நிமிஷம் பேசலாமா ஐயா? அல்லேலூயா. என்ன தகப்பன்ட்ட கேட்கணும்ல? எல்லாத்துக்கும் அப்பளே கொடுத்தாச்சு கூட. அல்லேலூயா. இனி முத்துக்குமார் போய் வரும்போது ஒரு ஆள் லேட்டாக வராது. லேட்டாக வந்தால் ரிட்டன் போயிடும். அந்த பையன் நம்மளை கொண்டு போடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நாம இருக்கியா? அறிக்கையிடுமா வீட்டில், தைரியமாக அறிக்கையிடு. ஏசுன்னு சொல்லு. நைட்டு சல்லு சுல்லுன்னு சத்தம் கேட்கா எந்திரிச்சு ஏசுன்னு சொல்லு. ஆகா ஏசுன்னு சொல்லு. சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும். ஏன் பயப்படுற? ஆமென். 2வது, இந்த சின்ன பையலுக்கு ஏன் இவ்வளவு கெத்து? அவ்வளோ பெரிய பிரச்சனையை கண்டு அப்படின்னு இவ்வளவு கெத்து இந்த பையலுக்கு ஏன் வந்துச்சு தெரியுமா? வாசிக்கலாமா? வாசிங்க. சூப்பராக இருக்கும் பாருங்க. அந்த 17 அதிகாரத்தில் 46 வாசிங்க. அப்படியே எங்க வாங்க பார்ப்போம். 47 வாசிங்க சிஸ்டர். பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் அல்ல. அம்மாடி, அவனுக்கு ஒண்ணு தெரியும். நான் உன்கிட்ட சண்டை போட போறது இல்ல. என் கர்த்தர் இறங்கி வந்து உன் கூட சண்டை போட போறாரு. புரிஞ்சவங்க நல்ல கையை தட்டி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. எங்க அப்பா பார்த்து ஒரு மந்திரவாதி சொன்னான், ஏல உனக்கு என்ன பில்லி சூனியம் வச்சாலும் ஒன்ன தொட மாட்டுக்கு. அல்லேலூயா. உன் வீட்டுக்கு நான் அனுப்பி பார்க்க உள்ள வர. எங்க பில்லி சூனியத்தை எதுக்குற அளவுக்கு நம்மகிட்ட தெம்பு இல்லை. நம்ம சாதாரண மனுஷன் தானே. ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும். ஏசுன்னு கூப்பிட்டா அவர் யுத்தம் பண்ணுவார். நாங்கள் டம்மி பீஸ் தான். நாங்கவே பில்லி சூனியத்தை எடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் ஏசுன்னு கூப்பிடும்போது தூதர்கள் இறங்கி வருவார்கள். தேவ மகிமை இறங்கி வரும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். எந்த இடத்துல எனக்கு வரமா மந்திரம் இருக்கோ அந்த மந்திர கட்ட என் தூதர்கள் தேவன் உடைப்பார். அவர் யுத்தம் பண்ணுவார். இப்போ சொல்லு, எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு எதுக்கு பயப்படணும்? யுத்தம் பண்ண போறது கர்த்தர். ஆமென். ஆமென். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, யுத்தம் பண்ண போறது கர்த்தர். நம்ம டம்மி பீஸ் தான். ஹல்லேலூயா. நம்ம வேலை தோத்திரம் பண்ணணும், பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அந்நிய பாஷை பேசணும். அம்புட்டு தான். மற்றதை பூரா அவர் பார்த்துக்கிடுவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த செங்கடல் முன்னப்பே இந்த பயனுள்ள நிப்பாட்டிடுவார். பார்த்துருக்கீங்களா? மோசையை கொண்டு போய் பிரேக் அடிச்சு நிப்பாட்டிடுவார். இவன் எதுக்கு இங்கே கொண்டு நிப்பாட்டினார்? அப்போ சொல்லுவார், எடே உன்னை எதுக்கு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டின தெரியுமா? அப்போ தான் அந்த பையன் வருவான். யார் வருவா? இந்த பார்வன் பொல்லாத பையன் இருக்கானே அவன் பேசுவான். என்ன பேசுவான்னா, செங்கடலுக்கு முன்னே இருக்காவலாம். அப்போ ஈஸியாக இவங்களை என்ன செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம். அவன் மட்டும் வர மாட்டான். பிரதான 600 ரதம். எத்தனை ரதம்? 600 ரதம். ஒரு கூட்டமே வருவான். வரும்போது நான் கடலை பழப்பேன். அல்லேலூயா. அப்பவும் பின்னால வருவான். கடலுக்குள்ளேயும் வருவான். சக்கட 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 பின்னால வருவான். பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, எதிரி வந்துக்கிட்டே இருப்பான். வருவான், ரொம்ப தூரம் வருவான். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல வர முடியாது. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா. நம்ம ஆட்கள் கரை சேர்ந்தாச்சு, இந்த ஆட்கள் நடுக்கடலுக்கு வந்தாச்சு. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நம்ம ஆட்கள் கரை சேர்ந்தாச்சு, இந்த ஆட்கள் நடுக்கடலுக்கு. என்ன நடந்துச்சு தெரியுமா? டயரை கலத்தி விட்டுட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. நீங்க பைபிளை கற்பனை பண்ணி படிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுல போட்டிருக்கோம், நம்ம ரதத்தோட வீல அவர் கலத்தி விடுதாரு. ஒவ்வொன்றையும் கலத்தி விடுவாருங்க. டயர் வா நீ நடுசு வரைக்கும் வா. ஏன்னா உன்னை ஆரம்பத்தில் கலத்தி விட்டா தப்பிச்சாது என்ன செஞ்சிருவேன், ஓடிடுவேன். நடு கடலுக்கு வந்தால் உனக்குலாம் நீச்சல் தெரியாது, எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி நீச்சல் தெரிஞ்சாலும் நீ மேலே வர முடியாது. கீழே எத்தனை கிலோமீட்டருக்கு மேலே தண்ணி நிற்கி, நீ செத்து போவ. களத்தில் டயர. அல்லேலூயா. எல்லாரும் இப்படி பாக்கிய இது நடந்துச்சா? நடந்துச்சு. வாசிப்போமா தாய் வாசிங்க. ஏன்னா உங்களுக்கு எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்குங்க. நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரை உம்மை போல. ஆமென். கையை வைத்து ஒரு அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. ஏகாது எங்கக்கா இருக்கு? யாத்திராகமம் 15 14. யாத்திராகமம் 14
சோத்திரம் 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 சோத்திரம். வாசிங்க 24 25 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. யாத்திராகமம் 14 24 25. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய கலத்தி விட்டுட்டாரா இல்லையா? போட்டிருக்கா இல்லையா? வீல கலத்திட்டாரா இல்லையா? ஆண்டவரை மாதிரி விளையாடுறதுக்கு யாரும் முடியாது. சுவாலியை முடிச்சிடுவார் எதிரிய. நீ நினச்சிட்டு இருக்கிய பின்னால் வரான்னு, வர வச்சதே அவர் தான். கொண்டு வருவார், நடுசில் போட்டு தள்ளிடுவார். ஒரு அல்லையா சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? அவங்க டயரையே கலத்தி விட்டுருவார். ஹல்லேலூயா. நான் எல்லாரும் பைபிள் படித்து சிரிப்பேன் பாஸ்டர், கக்கன்னு சிரிப்பேன். ஏன்னா அந்த இடத்துக்கு நம்ம போயிடணும். நம்ம எப்படி படிப்போம்? கிழக்கு வரும் நேரத்திலே அந்த ஆண்டவரே இன்றைக்கி ஒரு அதிகாரம் படித்தாச்சு, தோத்திரம் ஆமே நல்லலுயா மகத்துவம் தம்பராபரா. ஆண்டவர் பாரு இந்த விளக்கன்னைக்கு எதையும் நம்ம சொல்லிக் கொடுக்க அடி மெல்ல படிச்சு. கிழக்கு வரும் நேரத்தில் எப்போ நடுக்கடலுக்கு வந்துட்டாங்கப்பா, டயரை கலத்தி விடுதாருப்பா அப்படி. இந்த கற்பனை பாருங்க எப்படி கலத்தி விட்டுருப்பாரு. ஆமேன். அவ்வளோ டயர் போதில்ல. ஒருத்தர் போய் எங்கோடி டயர் போதுமா, ஒருத்தர் அங்கோடி டயர் போதுமா. பார்வன் சொல்லிப்பான், நான் ஏன் டயரே போகுது, ஏன் டயரே சாதனா, நீ சாதிக்க போற சாதனா. விளக்கனே ஒரு அள்ளிலே சொல்லியிருக்க கூடாதா? சாதனா, நீ சாதிக்க போற சாதனா. ஏன்னா ஏசப்பா உன்னை நிலந்து ஆசீர்வதிக்க போறாரு. சொல்லுங்க சாதனா, நல்லா தான் சொல்லுங்களேன். சாதனா, நீ சாதிக்க போற. ஏன்னா நீ தாவீது. கையை தட்டி சாதனாவை ஆசீர்வதிச்சிருங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஆமீன் சொல்லு சாதனா. ஏங்க அப்பா. ஹல்லேலூயா. இப்போ கதைக்கு வருவோம். ஆமென். இந்த பயலோ என்ன சொன்னாலும் தெரியுமா? இந்த பயலோ சொன்னதை வாசிங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசிங்க. உருளைகள் கலலவும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போகும்ல, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று. அல்லேலூயா. கையை தட்ட நல்ல. அவர்களுக்கு துணை நின்று நமக்கு விரோதமா யுத்தம் பண்றாரே. வரும்போது யுத்தம் பண்ணல, கிட்ட நெருங்கும் போது யுத்தம் பண்ணல, வர வச்சாரு. நடுக்கடலுக்கு வர வச்சாரே. அங்க அவ்வளவுதான். அப்பதான் சொல்றாரு, இன்று கண்ட எகிப்தியனை மாராகா சாந்துனா. அல்லேலூயா. கரமாரா தாராசே. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு. நினைச்சிட்டு இருக்கியோ? தூதர்களோட உன் வீட்டு முன்ன நிக்காரு. ஒருவனு ஒன்னையும் பிடுங்க முடியாது. வா வேலை தோத்திரம் சொல்லு, அனுப்புவார் தூதனை. ஆமென். ஏன் நம்ம யோசாபாத் ராஜா கதை என்னாச்சு? போய் படிச்சிருக்கீங்களா? அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், எனக்கு தெரியாது பிரதர் அப்படிங்களோ. சேயீர் மலை தேசத்தார் 3 கூட்டம் வருது. இவனுக்கு நியூஸ் வருது 3 கூட்டம். எத்தனை கூட்டம்? உதாரணத்துக்கு இவன்ட 1 லட்சம்னா அங்கே 10 லட்சம். 3 கூட்டம்ல. நம்மளால விழி பிதுங்கிட்டான். என்ன செய்யனே? ஏல உபவாசத்தை போடுங்க. நம்மளும் அப்படி தானே செய்தோம். பிரச்சனை வந்தானே உபவாசம் தோத்துறோம். ஏல உபவாசத்தை போடுங்க. உபவாசம் போட்டாங்க. அங்கே ஜெபம் வல்லமையா நடக்கு. அப்போ யோசபாத்து சொல்றான், என்ன செய்யனே தெரியல. நம்ம சொல்லணும்ல, என்ன செய்யனே? என் கண் ஏன்னா நிறைய பேர்லாம் என் கண்ணு உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்போ ஒருத்த மேல ஆவியானவர் இறங்கி வராரு. ஹல்லேலூயா. அவன் என்ன திரும்ப சொன்னா, யோசபாத்தே ஏயா பயப்படுத, யுத்தம் கர்த்தருடையது. நீ ஒண்ணு பண்ணு, பேசாம பாடுதவன முன்ன நீ பாட்டு. அவன் பாடுவான். என்ன பாடுவான்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இது நமக்கு தெரியல, விளக்கணைகளுக்கு. அதான் பிரச்சனை. நம்ம பிரச்சனைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. பிரச்சனையை பார்த்தோன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்ல. உங்க வேலை தோத்திரம் பண்ற வேலை, இயேசுவை பாடுற வேலை. முடிஞ்சா தேவ கிருபை பாட்டை பாடுங்க. என்ன தெரியுமா? எதிரிகள் அவனுக்குள்ளே சண்டை வந்துட்டு, மாப்பிள்ளை மச்சானுக்குள்ளே சண்டை வந்துட்டு, ஒன்னா வந்தவன அடிப்படையில் நிற்கான். அவனுக்குள்ளே அவன் வெட்டி மண்டையை போட்டுட்டான். பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, நம்ம ஆண்டவர்
டயரையும் கலத்துவார், அவனுக்குள்ளேயே கோல் முட்டி விட்டு போட்டும் தள்ளுவார். அதான் யுத்தம் பண்ற கர்த்தர். அல்லேலூயா. சரி, நம்ம தாவீது கதைக்கு வருமா? நம்ம இதோட முடிச்சிருவோம். தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்தவங்களுக்கு தொடர்ச்சி ஆசீர்வாதம், நாளைக்கு வரவங்களுக்கு பாதி தான். 50% வாங்கிட்டு வாடட்டும் கழுதேவை. இன்னைக்கு வந்தது 100%. என்ன கையை காணோம். அல்லேலூயா. உண்மையிலே நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை முடிக்கன்னு நினச்சேன், ஆனால் தேவன் என்னை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் தாவீதை மாறணும்ல. ஒரு தாவீது போதாது, 1000 தாவீதுகள் தேவை. சரி, இப்போ இங்கே எப்படி யுத்தம் பண்ணாருன்னு பார்க்கலாமா? இந்த தாவீது அடிக்கடி ஒன்று சொல்லுவான், கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியெல்லாம் நான் அசைக்க. அதுக்கு முன்னே ஒன்று சொல்லுவான், கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக. நம்ம பையன் வந்து சுண்டைக்கே பையதான், ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? எனக்கும் அவனுக்கும் நடுவில் பெரியவர் நிற்கிறார். அல்லேலூயா. சவுலும் இந்த பையனும் எதை பார்த்தானா? கோலியாத்து, கோலியாத்து. இவன் கோலியாத்தை பார்க்கல, அவருக்கு முன்ன நிற்கிற கர்த்தரை பார்த்தான். வானமனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி, நிற்கவே முடியாத அளவிற்கு மிகப்பெரிய தெய்வம். இவன் யாரு? ஒரு அல்லேலூயா. என்ன சிஸ்டர் சொன்னீங்க? அல்லேலூயா. அந்த அக்கா தாவீதாவே மாறிட்டாவ. ஆமேன், ஆமேன். நடந்தே சொல்லட்டுமா? நான் சொல்கிறேன் எப்படி யுத்தம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன். நம்ம ஆளுக்கு பழக்கப்பட்டது இந்த கல் தான். ஏன்னா நம்ம ஆடு மேய்க்கிறோம்னா வில்லடிக்கவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அணில் அடிச்சிருக்கலையா? நான்லாம் அடிச்சிருக்கேன். வில்லு வச்சு அணில் அடிச்சிருக்கலையா? எல்லாம் வேட்டைக்கு போயிருக்கோம். வேட்டைக்கு போனால் நிறைய கூட்டங்களுக்கு இருக்கும். ஆமேன். நம்ம ஆள் வேட்டைக்காரன். அவன் பார்த்தான், ஆமாம், ஆற்றுல போய் ஒரு 5 கல் எடுத்தான். ஆமேன். நம்ம எதுக்கு எடுப்போம்? 5 கல் சுட்டி கல் அடை, அப்படி தானே? ஆமாம், அதனால தான் விளையாண்டுக்கிட்டே இருக்கும். அவன் எதுக்கு எடுத்தான்? போட்டு தள்ள. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5 கல் எடுத்தான், பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டான். ஆமாம், ஒரு பக்கம் இதை வச்சுக்கிட்டான். வாடி வா, நான் பார்க்கேன் 1 2ல் 1ன்னு. நடந்ததை மட்டும் சொல்ல நீங்கள் நல்லா கவனிக்கணும்னா, இது வந்து என்னுடைய ஒரு கற்பனை, ஆனால் இதுதான் உண்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவன் ஒரு கோபத்தில் விளாசிட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 2ல் 1 பாத்திரம்னு நெத்தியை பார்த்து வீசிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. நடந்தது என்ன தெரியுமாங்க? கல் நெத்திக்கு உள்ளே போயிட்டு. இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, இட் சாங்க். அப்படி அர்த்தம்னா நெத்திக்கு உள்ள முங்கிட்டான். ஒரு ஆமேன் தான் வந்திருக்கு. பக்கத்தில் கை விட்டு சொல்லுங்க, நீ சும்மா தான் எரிஞ்ச, ஆனா உன் கூட இருந்து எரிய வச்சது அவர்ல. நெத்தியில படல, உள்ள போயிட்டு. நான் நினைக்க மூளையை போய் அடிச்சிருக்கோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உள்ள பதிஞ்சிட்டுல பாஸ்டர், மூளையை போய் அடிச்சு அடியில மூளை வயலுக்கு கலங்கிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து கர்த்தர் யுத்தம்னு ரகசியத்தை சொல்லட்டுமா? இவர் முன்ன நிற்காரு, நம்மளுங்க நிற்காரு, கோழியா தங்க நிற்காரு, பின்னால தேவதூதன் நிற்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லை வாழ உன்னை வச்சு தான் உதாரணமாக சொல்லணும். வா தங்க, சீக்கிரம் வா, சீக்கிரம். அல்லேலூயா. இப்போ நம்மளால தான் கோழியாத்துன்னு வச்சுக்கிட்டீங்களா? ஒரு உதாரணத்துக்குயா, என்ன பார்த்து கோழியாத்துன்னு சொல்லிட்டாரு நினச்சிடாத. ஒரு உதாரணத்துக்கு இப்போ அங்கேருந்து சாதனை அடிக்கா. ஏன்னா சாதனை அப்படி தான் இருக்கா, தாவீது மாதிரி. ஆமாம், கல்லை கொண்டு அடிக்கான்னு வச்சுக்கிட்டுங்களேன். இங்கே கவனிங்க, தாவீதுக்கு முன்னே யார் நிற்கா? கர்த்தர் நிற்காரு. வலது வருஷத்தில் நிற்காரு, முன்னே நிற்காரு. கோலியாத்துக்கு பின்னால் தேவதூதன் நிற்காரு. நீ அடியில் நான் பார்த்துக்கிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ அடி, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நீ இறங்கிட்டல, யுத்தம் ஏங்களன்னு சொல்லிட்டல. 2ல் 1 நினச்சிச்சிருவோம். பார்த்துருவோன்னு கழுத்தை பிடிச்சிட்டாரு. கொஞ்சம் அங்கே நீ பாரு. ஆமாம், அப்படி கழுத்தை பிடிச்சிட்டாரு. நான் நினைக்கேன், ஒருவேளை கல் இங்கனிக்கு வந்தாலும் இப்படி கொண்டு திருப்பி வச்சிருப்பாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதில் உங்களுக்கு புரியுதா? அவன் ஒரு குற்றாமக்க அடிச்சிருப்பான். ஒருவேளை நேரில் போயிருக்கலாம். ஒருவேளை கிராஸ் ஆனாலும் கிராஸ் எல்லாம் வருது, நீ கவலைப்படாதல. உன் தைரியத்தை பாராட்டுதுன்னு பிடிச்சி சைடில் இப்படி வச்சு ஆமேன்னு சொல்லுங்க. அடிச்சடியில் போயிட்டுல. இப்போ ஒருத்தனை இப்படி வாங்கி அடித்தா எப்படி விழணும்? நம்மளால எப்படி விழுந்தான்? என்ன நடந்துச்சுன்னா, அவன் அடிக்க, இங்க புதடியில தேவதூதன் அடிக்க, போத்துன்னு வந்து விழுந்துட்டான். ஐயா கையை தட்டி, யுத்த கர்த்தருடையது. சூப்பர் யுத்தம், நல்ல கையை தீர்த்தம். ஆண்ட சொல்லாரு, வாடா ராசா, முத்துலட்சுமி வா. ஆமேன். யோசேப்பு வா. தானியேலு, நான் நிற்கேன் உன் கூட யுத்தம் பண்ண. எசகேமா வா, நான் உன் கூட யுத்தம் பண்ண நிற்கேன்னு கத்த சொல்றாரு. அல்லேலூயா. சாதனா வா. ஆமேன். இன்னைக்கு சாதனை தான் நம்ம டார்கெட். அல்லேலூயா. அவ கூட கர்த்தர் இருக்காரு. தாவீதையா யுத்தம் பண்ணுவாரா இல்லையா? ராஜேந்திரன் சத்தத்தை காண. ஒரு அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்ட சொல்லிப்பார் தேவதன்ட்ட,
இங்கே பாரு எல்லா பையிலும் எனக்கு முன்னே தான் வணங்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த பையன் அந்த பக்கம் விழுந்தாம்னா சரி கிடையாது. இந்த பையன் குப்புற விழுந்தா தான் எனக்கும் பெருமை, நம்ம ஆளுக்கும் பெருமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த பையன் என்ன நம்பி வந்துட்டான், பொறுப்பை என் கையில் கொடுத்துட்டான். யுத்தம் இப்போ நான் அடிச்சு தான் ஆவணும். ஒன்று பண்ணு, பின்னால் அடிச்சிரு. முன்னால் விழுந்தா எனக்கும் பெருமை, சுண்டைக்காய் பையன் என் பிள்ளைக்கும் பெருமை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குங்க? ஆமென். அப்படியே பக்கத்தில் கை குடிச்சுலங்க. பேர என்ன கவலை, எதுக்கு புழு புழுங்க, அப்படி இப்படிங்க. கையை கொடுங்க, கையை விட அதை பண்ணலாமா? என்னத்தை சாதிக்க போற? ஒரு மண்ணையும் சாதிக்க போறது இல்லை. உன் வேலை தோத்திரம் பண்ணு, முடிஞ்சா ஒரு 20 பாட்டு பாடு, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மண்டையில் நல்லா புரியுதுன்னு சொல்றவங்க கையை தட்டிருங்க, சோத்திரம் பண்ணிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மணி 9:15. அல்லேலூயா. இதுக்கு மேலே உங்களை வைக்கப்படாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரி, என்னை கர்த்தர் என்ன பேசினாருன்னு நான் சொல்லியிருந்தேன். எவ்வளோ பெரிய கோலியத்தாக இருந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும். தாவீதின் அபிஷேகம் எனக்குள்ள இருந்தா. கோலியாத்துன்னு என்ன 3 காரியம் பேசினார். எதிர்க்க முடியாத பிரச்சனை, பயமுறுத்துகிற வார்த்தைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் வெரி குட் வருகிறவன். ஆமேன். இதை எப்படி இந்த பயம் மட்டும் ஜெயிச்சாம்னா 2 மட்டும் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 12 இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கு. இவ்வளவு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க தான் தாவீது. 2 என்ன? 1 என்னன்னா உண்ட பட்டயம் இருக்கு, அவன் எல்லாத்தையும் பார்க்கான். பட்டயம் ஈட்டி நோ ப்ராப்ளம், நீ என்னத்தனாலும் வச்சுக்க, என்ட இயேசுவி நாமம் இருக்கு. 2வது, நானா சண்டை போட போறேன், நம்ம சும்மா ஒரு வெப்பன் தான், அடே பேருக்கு தான். உண்மை தானே? இப்போ உண்மையில ஊழியக்காரங்க நமக்கு அந்த எண்ணம் இருக்கணும் பாருங்க பாஸ்டர். நாங்கள் ஜோம் பண்ணிலாம் சுகம் நடக்காது, கையை வைக்கிறது தான் நாங்கள், அங்கே அற்புதம் செய்கிறது அவர். இந்த எண்ணம் எல்லா பாஸ்டர்மாருக்கும் வந்தால் விளங்கிடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யூடியூப்பில் சேர்த்தான் சொல்லுதேன். எல்லா பாஸ்டர்மாருக்கும் வந்தால் விளங்கி போடுவான். அவ்வளோ பேருக்கு நான் ஜெபம் பண்ணி, நீ பண்ணி தான், நீ ஜெபம் பண்ணி ஒரு மண்ணு நடக்காது. உங்கூட இருந்து கிரியை செய்கிறது கர்த்தர். அப்போ எல்லா புகழும் இறைவனுக்கு. அப்படி தானே ராசியா பாச? எல்லா புகழும் இறைவனுக்கு. சில பேர் சொல்லுவாங்க, சபையில் நான் சம்பாதிச்ச ஆத்மா கிழிச்ச. நீ ஒன்றும் சம்பாதிக்கலை, உன் திறமையில எடுத்து செய்ய முடியும். நீ ஜெபம் பண்ண, எங்கள் அப்பா இறங்கி வந்தார். நீ ஜெபம் பண்ண, தீர்க்கதரிசனமும் உன் மூலம் பேசினாரு. நீ ஜெபம் பண்ண, கேன்சர் வியாதி சுகமாயிடுச்சு. சொல்லுங்க, நான் ஒன்றுமே இல்லை. சொல்கிறவங்களுக்காக சோத்திரம்பா. சொல்லுங்க, நான் ஒன்றுமே இல்லை. மேட்ரு அவரு. அல்லேலூயா. மேட்ரு அவரு, நாங்கள் டம்மி பீஸு. ஆனால் பேர் எங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்ம கொடுத்து வச்சவங்க. பேர் யாருக்கு? பண்ணது யாரு? யாருக்கு கொடுக்காரு? அப்போ நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்கணும்ல. இது அப்படி கிடையாது. நான் தான் எப்போ ஒன்றை கொண்டு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மை தானே? அப்போ இந்த பாஸ்டர் ராசியா பாஸ்டர்மா பேர் யாருக்கு? ராசியா பாஸ்டருக்கு. பேர் யாருக்கு? முத்துக்குமாருக்கு. ஆனால் அடித்தது யாரு? ஆண்டவருங்க. அப்போ திருப்பி அவருக்கு என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். அல்லேலூயா. சரி, இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லி முடிச்சிடலாமா? எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. நாங்கள் தாவீது. நான் சொல்கிற மாதிரி சொல்லணும். இந்த முண்டக்கண்ணு இப்படிலாம் முழிச்சேன்னா ஒன்றும் நடக்காது. நான் தான் தாவீது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தா என்ன, எவ்வளோ பெரியவன் வந்தா எனக்கு என்ன, அவன் என்ன சொன்னா எனக்கு என்ன, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் எனக்கு என்ன, அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் பயமுறுத்துனா எனக்கு என்ன. ஏன்டா இயேசு இருக்காரு, எனக்காக அவர் விளையாடுவார், நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம். பேர் எங்களுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜோமனுமா எல்லாரும் எழும்பி நின்று அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளலாமா? இன்னைக்கு கர்த்தர் பேசின வார்த்தைக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல எல்லா தாவீதுக்கள் நல்ல கையை தட்டி ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன ஆமென். ஏசப்பா ஸ்தோத்திரம்,
ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன், தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அல்ல கரங்களை தட்டி, அல்ல கரங்களை தட்டி. தாவீதின் அபிஷேகம் பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். தாவீதின் அபிஷேகம், தாவீதின் அபிஷேகம், ஃபயர். தாவீதின் மலர்ந்த அபிஷேகம், தாவீதின் மலர்ந்த அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல விழட்டும், விழட்டும். அன்பு சகோதரன் மேல தாவீதை போல மாற்றுங்க. கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். ஆமென். தாவீதின் மலர்ந்த கிருபை, தாவீதின் மலர்ந்த கிருபை உம்முடைய மகன் மேல வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். தாவீதின் மலர்ந்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால ஆமென். யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் கூட இருக்கிறாரு. அந்த கிருபை வெளிப்படட்டும், அந்த கிருபை மகள் மூலமாய் வெளிப்படட்டும். எஸ் எஸ் எஸ். அந்த வைராக்கியத்தின் அபிஷேகம், அந்த கிருபையின் அபிஷேகம், அந்த வல்லமையின் அபிஷேகம் மகளை நிரப்பட்டும். அன்பு சகோதரி நிரப்பட்டும், அன்பு சகோதரி நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஷாபாலாகா தாராளா தாராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்துங்க, கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்துங்க. யுத்தம் கர்த்தருடையது. சத்தமா சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. எத்தனை பட்டயம் வந்தாலும், ஈட்டிகள் வந்தாலும் இயேசுவின் நாமம் இருக்கு. யுத்தம் கர்த்தருடையது. கையை தட்டி சோத்திரம் பண்ணிடலாமா? ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, இன்றைக்கிலிருந்து எங்களை ஒரு தாவீதாய் மாற்றி விட்டு அந்த அபிஷேகத்தோடு நாங்கள் புறப்பட்டு போகிறோம். நாளைய தினத்திலையும் எங்களுக்கு ஆழமாய் நீர் பேச போகிறீர். எங்களை தாவீதா மாற்றி இனி நாங்கள் ஜெயம் எடுக்க போகிறோம். கோலியாத் இஸ் நாட் a champion, we are the champion. அவன் அல்ல ஜெயவீரன், நாங்களே ஜெயவீரன். because we have Jesus. இயேசு எங்க கூட இருக்கிறாருப்பா. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். முடிச்சறியா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சத்தியத்தை கேட்ட நம்ம ஒவ்வொருவரோட இன்றும் என்றும் சதாகாலமும் நிலைத்து நின்று வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு 3 அல்லேலூயா சாத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.